Hey, hi, Chalakutis. Sorry, butterflies. Welcome back to Take Cook Sunshine Garden Ram. ஐ ஹோப் போன பாட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ போன பாட்டில் நம்ம டேக்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக அவங்க லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதோட நெக்ஸ்ட்டு பாட்டு தாண்டா கண்டினியூ தான். ஸோ நைட் டைம் தாண்டா நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கு கோவமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக்கு அப்பப்போ டேங்கை தான் பார்த்து ஸ்மெயில் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை தான் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் டேங்க்கு சத்தியமாக பிடிக்காது ஜங்குக்கு போகிறது. ஏய் நான் தான் சொன்னேன்லடா, போயிட்டு 1 வீக்கில் வந்துடுவேன். அது என்ன 1 வீக்கு 1 மந்த் லீவுன்னு சொன்னேன். நான் கூட ஏதோ இங்கே தான் வேலை இருக்கும்னு நினச்சேன். நீ என்னடானா ஏதோ வேறு ஊருக்கு போகணுன்னு சொல்கிற. உண்மையை சொல்லு, என்ன பண்ணுற? ஆ அண்ணனும் அப்படி தான் சொல்கிறானா? ஜிம்மின்ட்ட எப்பயுமே அண்ணன் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவான். இப்போ ஜிம்மின்ட்டையும் ஷேர் பண்ணேன்னு ஜிம்மினும் சொல்கிறான். ஹோ, இந்த போலீஸ் பொண்டாட்டி இன்வெஸ்டிகேட்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன? சங்கு ப்ளீஸ்டா, உண்மையை சொல்லு, என்ன பண்ணுற? ஆ அப்பாவும் சொல்கிறாங்க எந்த மாதிரி கேஸும் இப்போ எதுவும் இல்லைன்னு. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது நான் முன்னாடியே போட்டு வச்சிருந்த கேஸு, இதில் என்ன பெருசாக இருக்குன்னு விட்டுட்டேன். இப்போ அதை பார்க்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதான். புரியலை. நான் இந்த கேஸ் நல்லபடியாக முடிச்சிட்டேனா நானே உன்கிட்ட சொல்கிறேன், ஓகேயா? சங்குக் ப்ராமிஸ்டா, என்னை நம்ப மாட்டியா? நம்புகிறேன். சரி, ஹக் பண்ணு. ஹக் பண்ணுடா அப்படின்ட்டுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு டேங்கை பார்த்து தான் அவங்க ஹேண்டை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க டேங் ஹக் பண்ணுறதுக்கு. ஸோ டேங்கும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குழந்த மாதிரி தானே ஜங்குக்கு போய் ஹக் பண்ணிக்கிருவாங்க. நம்ம ஜங்குக்கு டேங்கோட அந்த ஹேரில் தான் கிஸ் பண்ணுவாங்க. இங்கே வர 1 வீக்லாம் ஆகாது, அதுக்குள்ளேயே முடித்தாலும் வந்துடுவேன். உனக்கே தெரியும்ல இந்த கிறுக்கனுக்கு, ஐ மீன் இந்த பாங்கிக்கு நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. அது வரைக்கும் சமத்தா சாப்பிட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கணும். எங்கே போனாலும் காட்ஸை கூட்டிகிட்டு தான் போகணும், புரியுதா? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா சில நேரம் நீ போலீஸாக மாஃபியானாவே டவுட்டாக தான் இருக்குது. எதுக்கு நான் காட்ஸை கூட்டிகிட்டு போகணும்? என் புருஷனும் அப்பா எல்லாருமே போலீஸாக இருக்கப்போ இது. மாஃபியாஸுக்கு மட்டும் பிரச்சனை இருக்காது, போலீஸுக்கும் இருக்கும். சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறணும். டேப்லெட்லாம் கரெக்ட் டயத்துக்கு எடுக்கணும். நைட்டு அம்மா கூட தூங்க. அப்படி இல்லை உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜின்வா கூட தூங்கிக்கிறேன். உன்னை கொன்றுண்டா, நான் வரமேது அவன் கூட நீ இருந்தேனா? சங்கு கோவப்படாத, அது உன் தம்பி தேல. அவள் வேற ஏதோ ஃபோட்டோ செலெக்ஷன் எடிட்டிங் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு அதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது தான். பட் உன் தம்பி சொல்கிறான் என் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு. அப்படியா? ஏன்? அதை தான் நானும் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான், நம்ம வீட்டில் நம்ம மேரேஜை பற்றி பேசும்போது என்னோடய ஃபஸ்ட் ஆன்சர் நோவாக இருந்துச்சுல்ல, அதை யோசித்து சொன்னானா என் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு. அப்படின்ட்டு நம்ம டேங் சொல்லிவிட்டு ஒரு குழந்த மாதிரி தாண்டா ஸ்மெயில் பண்ணுவாங்க. நம்ம ஜங்குக்கெலாம் ஒரு மாதிரி டேய் என்னடா அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி டன் ஃபேஸாக தான் பார்ப்பாங்க டேங்க. சரி சரி அப்படி பார்க்காத, எனக்கு தெரியாதான், பட் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் அப்பாவும் போய் பார்க்கணும் தான். கொஞ்ச நாள் ஆட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீக்கெண்டில் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா வர சொல்லியிருக்காங்க. அப்படியே அம்மாவை பார்த்துட்டு அம்மா கூட வீட்டுக்கு போய்க்கிறேன், ஓகேயா? சரிடா, பத்திரமா இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் நான் பத்திரமா இருப்பேன் ஜங்குக். நீ பத்திரமா போயிட்டு வரணும். அப்புறம் ப்ராமிஸ் பண்ணுவியா? எதுக்குடா, என்னாச்சு? நீ போயிட்டு வரமேது உடம்புல எந்த ஒரு காயமும் இருக்கக்கூடாது. இப்போ நான் எப்படி அனுப்பி வைக்கிறேனோ அதே மாதிரி தான் நீ இப்போ வரணும், புரியுதா? அப்படின்ட்டு வாங்க. நம்ம ஜங்குக்கு நல்லாவே புரியுது நம்ம டேங் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து போலீஸ் சரௌண்டிங்கில் வாழ்ந்தனால அவங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் மிஷினுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வரமேது எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த டயத்தில் அவங்களோட பார்ட்னர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் டேங் பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க.
ஸோ ஜங்குக் வந்து சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க வந்து கட்டில்ல தான்டா உட்கார வைக்கிறாங்க. அப்படியே டேங்க்கு முன்னாடி தான் நீல் டவுன் பண்ணி உட்காந்து டேங்கோட கைய வந்து அவங்க கைக்குள்ள புடிச்சுக்கிறாங்க. "இங்க பாரு, டேங் என்ன பாருன்றேல." பட் டேங் சுத்தமா பார்க்கவே இல்ல. நம்ம ஜங்குக் தான் அவங்களோட ரைட் ஹேண்ட வச்சு டேங்கோட செக்ஸ தான் அப்படியே அவரோட ஃபேஸ வந்து பார்க்குற மாரி அந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து வைப்பாங்கடா. நம்ம டேங்க்லாம் லைட்டா கண்ல டியர்ஸ் வந்திருக்கும். அது பார்க்க ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேங் நம்மளுக்காக ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி சொல்றான் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும், நம்மளால ஃபீல் பண்றானே அப்படின்ட்டு ஒரு சேட்னஸும் இருக்கும். ஸோ ஜங்குக் தான் டேங்கோட ஹேண்ட அவரோட செக்ஸ தான் அப்படியே சாஃப்ட்டா ரப் பண்ணுவாரு. "இங்க பாரு, இப்படி நான் போம்போது அழுதேன்னா, போற காரியம் எப்படி நல்லாயிருக்கும்? ம். யார் அழுதா? நீ போறதுக்கு நான் அழுவேன்னு நெனச்சியா? நான்லாம் அழுகல. நாளைக்கு யோசிச்சு பாரு, உன் கூட நான் எங்கேயாச்சும் போனேன்னா, நீ பாட்டுக்கு கை கால்ல அடிபட்டு நடக்க முடியாம வந்தேன்னா, யாருக்கு பிரச்சனை? எனக்கு தான் இல்ல. கை கால்ல அடிபட்டா மட்டும் தான் என் பொண்டாட்டிக்கு பிரச்சனையா என்ன? அப்புறம் பாங்கீஸ் உருவாக்குறதுல பிரச்சனை வந்தா, உன்ன கொன்றுவேன் என் குழந்தைய பாங்கின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் சின்ன குழந்த இல்ல, எல்லாத்துக்கும் வீக் ஆகுறதுக்கு. ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கு மரியாதையா அ பத்திரமா வந்துரணும். புரியுதா? போனது எப்படி போனியோ அப்படிதான் வரணும். ஏதாச்சும் சின்னதா காயத்த நான் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், மவனே உன்ன துண்டு துண்டா வெட்டிருவேன். புரியுதாடா? ஏய்! என்னடா வர வர மரியாதை குறையுது. ஆமா, அப்படிதான் பேசுவேன். ஏன்? உனக்கு பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? என் பொண்டாட்டி உன்ன எப்படி கூப்பிட்டா எனக்கு என்ன? ம். சரி, சீரியஸா சொல்றேன். எங்க போனாலும் காட்ஸ் கூடயோ, இல்ல யார் கூடயாச்சும் தான் போணும். தனியா எங்கேயும் போக்கூடாது. புரியுதா? மாட்டேன். டேங். நீ என் பேச்ச கேட்காதப்ப, நான் எதுக்கு உன் பேச்ச கேட்கணும்? என்னால கேட்க முடியாது. அப்படின்றாங்க. ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டேங்கோட செக்ஸ தான்டா 2 கையிலயுமே இப்போ ஹோல்ட் பண்ணிக்கிருவாங்க. பட் டேங் வந்து ஒரு மாரி கீழே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "இங்க நீ ஸ்ட்ராங் பாய்ல. ம். எனக்கு ஒண்ணுமே இல்லடா. இதெல்லாம் நான் இந்த ஃபீல்ட்ல நான் 4 வருஷமா இருக்கேன்டா. அஃபிஷியலாவே. அன்அஃபிஷியலா ஏற்கனவே 2 வருஷம் சேர்ந்து தான் இருந்திருக்கேன். அதனால இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? அஃபிஷியலோ, அன்அஃபிஷியலோ பிரச்சனை எப்படி வரும்னு யாருக்கு தெரியும்? நீ பார்த்து இருக்கணும். புரியுதா? சும்மா சும்மா சொல்றேன்னு நினைக்காத. சரி, ப்ராமிஸ். வரமேதே உடம்புல ஒரு காயம் கூட வராது. அதே மாரி நீ ஃபுல்லா உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறணும். அப்புறம் டைம் கிடைக்குமே நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி. டேங். ஐ லவ் யூ. அப்படின்டுவாங்க. ஸோ டேங் வந்து இன்னைக்கு ஜங்குக்க தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக் வந்து இந்த வேர்ட சொன்னோனே டக்குன்னு வந்து ஒரு மாரி ஷையா தான் கீழ குனிஞ்சுக்கிருவாங்க. ஸோ ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, எந்திரிச்சு நின்டு தானே நம்ம டேங்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவாங்க. "பாத்துரு. ம். ம்." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் வந்து அவங்களோட லக்கேஜ் எடுத்துட்டு வெளிய தானே வருவாங்க. நம்ம டேங்குமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க பின்னாடியே. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கீழ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "வாவ்! அண்ணே நீ இவ்வளோ சீக்கிரம் போவேன்னு நான் நெனச்சே பார்க்கலடா." "ஜின்வா." "டேய் அவன வம்பிழுக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதே. சும்மா இரு. போ. ஏதோ ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொன்னேல்ல அத போய் பண்ணு." "அம்மா அது வந்து." "போன்னு சொல்றேல்ல." அதானே. அவன் ஏதாவது சொன்னா உங்களுக்கெல்லாம் கோவம் வந்துரும். "ஜின்வா." "என்னண்ணா?" "அண்ணன் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? அதுக்கப்புறம் தேவையில்லாம சண்டைக்கு போக்கூடாது." "என்ன பத்தி உனக்கே தெரியும்லண்ணா. நான்லாம் சண்டைக்கு போவேனா? அப்படியே நான் சண்டைக்கு போனாலும் யாரையாச்சும் சும்மா விட்டு வருவேனா? நான் உன் தம்பிண்ணா." "டேய் நீ என்ன பேசுறன்னு உனக்கே புரியுதா? ஆ? ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு வேற மாரி போயிரும் பார்த்துக்கோ." அப்பா அப்படி இல்லப்பா. அது வந்து என்னன்னா, "சங்குக் நீ தான் எனக்கு செல்லம் குடுத்து கெடுத்து வச்சிருக்க." அப்படின்டுவாங்க. நம்ம ஜின்மா வந்து அவங்க அப்பாவ தான்டா அப்படியே பார்ப்பாரு. யார் இவன் செல்லம் குடுத்து கெடுத்து வச்சிருக்கானா அப்படின்ட்டு. பட் திட்டத்தட்ட சொல்லப்போனா அவருக்கே தெரியும். அவங்க அண்ணன் இருக்க தைரியத்தில தான் அவர் வந்து அவ்ளோ அசால்ட்டா இருப்பாரு. ஸோ நம்ம டேங்குமே சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அங்க தான் வருவாங்க பக்கத்துல. "அம்மா நான் வெளிய வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன்." சரி டேங் பார்த்து போயிட்டு வாங்க.
ஜங்குக் அங்க போனோனே வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? சரிம்மா. நான் போயிட்டு வரேன்ப்பா. டேய் நீயும் சுகா மட்டும் தான் போறீங்களா? இல்ல ஸ்போர்ட்ஸ் எதுவும் எடுத்துக்கிறீங்களா? இல்லப்பா. இது சின்ன வேல தான். நானும் சுகாவும் அப்புறம் அங்க இருக்க போலீஸ் ஆஃபீசர்ட்ட ஹெல்ப் கேட்டுருக்கோம். ஸோ அவ்வளவா தேவைப்படாதுப்பா. சரி. பார்த்துருங்க. ம். சரி போயிட்டு வரேன்ப்பா. டேய் ஒழுங்கா இருக்கணும். புரியுதா? அதெல்லாம் நான் கரெக்ட்டா இருப்பேனா? போயிட்டு வாங்க. டாடா பை பாய் அப்டின்டுவாங்க. ஆனா நம்ம ஜின்வாக்கு தான் ஒரு மாரி இருக்கும். ஏன்னா, அவங்க அண்ணன் கூட இருக்கிறது ஜின்வாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அண்ணன் எப்பலாம் போறாங்களோ, அவங்க எப்பயுமே அந்த வீட்ல தனியா இருக்க மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, அத எப்பயுமே வெளிய காட்டிக்கிற மாட்டாங்க. நம்ம ஜங்குக்கு ஜின்வாவ தான் பார்ப்பாங்க, பாய் சொல்லும்போது. ஸோ ஜின்வா வேகமா வந்து அவங்க அண்ணன தாண்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்டு, அவங்க தம்பியோட ஹேர தான் சாஃப்ட்டா டச் பண்ணுவாங்க. டேங்க்கு தெரியும் அவங்க 2 பேருக்குமே சண்டை போடுற மாரி எலியும் பூனையுமா இருந்தாலுமே, எப்படி ஒரு அண்ணன் தம்பியா கேரிங்கா இருப்பாங்கன்னு. ஸோ அது இன்னைக்கு தான் நேர்ல பார்ப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலா நம்ம ஜங்குக்குமே வந்து ஹக்க பிரேக் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வெளிய வந்திருப்பாங்கடா டேங் கூட. ஸோ கரெக்ட்டா அவங்களுக்கு வந்து வெளிய வரும்போது பார்த்தோம்னா, சுகாவுமே வந்து அங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு கார்ல. ஆக்சுவலா அவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பாரு. உள்ள வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் வெளிய வந்திருப்பாங்க. "அண்ணே வந்தீங்கன்னா உள்ள வர வேண்டியது இல்ல. ஏன் வெளியவே நின்டுகிட்டு இருக்கீங்க?" "இல்ல டயாங், இப்ப தான் வந்தோம். உள்ள வரலான்னு பார்த்தா நீங்களே அதுக்குள்ளயே வெளிய வந்துட்டீங்க." "என்னாச்சு சுகா?" "நான் தான் நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துர்றேன்னு சொன்னேன்ல." "இல்ல ஜங்குக், இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன். சரி அப்படியே தம்பிய ஒரு தடவ பார்த்துட்டு போலான்னு தான்." "நீ நல்லா இருக்கியல்ல டயாங்?" "நான் நல்லா தான இருக்கேன். நானே நெக்ஸ்ட் இந்த வீக் எண்டுல வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். ஆனா நீ தான் அதுக்குள்ள இவன் கூட எங்கேயோ போறியே. 2 பேரும் எங்கேயும் போறீங்கன்னு சொல்லியும் தொலைய மாட்றீங்க." "டேயாங், இதெல்லாம் மிஷின பத்தி வீட்ல எல்லார்ட்டயும் எப்பயாச்சும் நம்ம சொல்லியிருக்கோமா? ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைன்னா சொல்லலாம். இது பெரிய வேல." "பெரிய வேலையா? ஆனா இவன் என்ட்ட அப்படி சொல்லலையே." "ஜங்குக்." "ஐயோ! மச்சான் நீ வேற சும்மா இருயா." "ஏய் டேங் அப்புட்லாம் இல்ல. உங்க அண்ணன் ஏதோ உன்னைய பயமுறுத்துறதுக்கு சொல்றான். சின்ன வேல தான். ஒரு சில்லற வேல தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது. சரி முடிச்சு விட்டுறலான்னு தோணுச்சு. அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன் சரியா? அப்புறம் நீ கரெக்ட்டா இருக்கணும். ஒழுங்கா சாப்பிடணும். டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிறணும். அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். 2 பேரும் இப்ப எப்படி போறீங்களோ, அதே மாரி தான் வரணும். ஏதாச்சும் கோளுமாறு நடந்துச்சு, இல்ல கை, கால் எங்கேயாச்சும் உடைச்சிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த டேங்க நீங்க வேற மாரி தான் பார்க்கணும்." "எப்படி டேயாங்?" நீ போயிட்டு வா உனக்கு சொல்றேன் தனியா." "பிராக்டிகலாவா?" "ஐயோ! சங்குக் உன்னையெல்லாம் அடிச்சு கொல்லணும்டா. கொஞ்ச நேரம் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா?" ஐ மீன் அடிக்கிறதா இருந்தா பிராக்டிகலா அடிப்பியான்னு கேட்டேன். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா எடுத்துக்கிற? என்னோட நீ தான் டர்ட்டி மைண்டா இருக்க." அப்படின்ற மாரி ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா. நம்ம சுகாவும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டிரைவிங் சீட்ல தான் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜங்குக்கும் டேங்குமே பேசிட்டு, நம்ம டேங் வந்து ஜங்குக்க தான் சென்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அவருக்கே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும் ஜங்குக் போறது. ஸோ அவரும் என்ன பண்ண அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு விட்டுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டேங் வந்து ஜின்வாவோட ரூம்ல தான் தூங்கியிருப்பாங்க. ஸோ சோபால தான் படுத்து தூங்கியிருப்பாங்க. ஜின்வா பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஸ்டடி டேபிள்லயே உட்காந்து படுத்திருப்பாரு. ஸோ டேங்க்கே அப்ப தான் ஞாபகம் வருது, இவன் எடிட் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டியான் போல அப்டின்ட்டு. ஸோ டேங்கும் ஒரு மாரி ரொம்ப டயர்டா தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா நைட்டுமே சரியா தூங்கியிருக்க மாட்டாங்க. இத்தன நாள் வந்து தூங்குறதுக்குன்னே ஒரு பில்லோ வச்சிருப்பாங்க. பட் இப்ப அந்த கியூமன் பில்லோ இல்லையா? அதனால அவங்க கட்டில்லயும் படுக்க முடியல. எங்க படுத்தாலுமே சரியா தூக்கம் வந்திருக்காது. ஸோ அந்த டயர்ட்னஸோட தான் எந்திரிச்சு ஜின்வா கிட்ட தான் போறாங்க. ஜின்வாலாம் குழந்த மாரி படுத்திருப்பாரு. ஸோ அவரோட சிஸ்டத்த தான் சேவ் பண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணியிருப்பாங்கடா. ஆஃப் பண்ணி அவரோட ஹேர தான் லைட்டா சாஃப்ட்டா கேர் பண்ணிட்டு அங்கருந்து போயிருப்பாங்க, தூங்கட்டும் அப்டின்ட்டு. ஸோ அவங்க ரூமுக்கு தான் போவாங்க. எப்பயுமே ரூமுக்கு போனா ஒரு மாரி தான் இருக்கும். பட் இந்த தடவ பார்த்தோம் அப்டின்னா, அந்த ரூமே அது எப்டி சொல்ல ஜங்குக் இருக்கும்போது அவர் கட்டில்ல படுத்துக்கிட்டு டேங்கு போறது, நடக்கிறது இதெல்லாம் பார்த்து கண்ணடிக்கிறது, சைட் அடிக்கிறது இந்த மாரி நெறையா வேல பார்ப்பாரு. பட் இந்த தடவ எதுவுமே ஒரு மாரி ரூமே டார்க்கா இருக்கும். ஸோ டேங்க்கு ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்கும். அண்ட் லைட்டா பயமும் இருக்கும். ஏன்னா, அவருக்கு வந்து ஜங்குக்கோட ரூம் வந்து இன்ன வரைக்கும் டார்க் கலர்ல தான் இருக்கும். அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதனாலயே அவர் வந்து டார்க் ரூமுக்கு பயப்படுவாரு.
ஆனா நம்ம ஜங்குக் என்ன நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்டின்னா, அவருக்கு வந்து இருட்டுனா தான் பயப்படுவாருன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா டேங் பொறுத்தவரைக்கும் பிளாக்னாலே பயப்படுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் நம்ம ஜங்குக்கு தெரியல. ஸோ அதனால வந்து அந்த கலர் ரூம்குள்ள தனியா வரதே நம்ம டேங்க்கு ரொம்ப பயமா தான் இருக்கும். அவர் ரொம்ப ஒரு மாரி பயந்துக்கிட்டு, "இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியாயிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு" அப்படின்னு அவரே சமாளிச்சுட்டு தான் அந்த ரூம்ல வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நேரா கீழ போயிருப்பாங்க. எல்லாருமே வந்து டைனிங் ஹால்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "என்னாச்சும்மா? ஜின்மா இன்னும் எந்திரிக்கலையா?" அவன் காலேஜ்னாலே வெள்ளன எந்திரிக்க மாட்டான். அதான் அவங்க அண்ணன் வேற இல்ல. சொல்லவா வேணும்? நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான். "சரி இரு, நான் உனக்கு போய் சாப்பாடு மில்க் ஷேக் எடுத்துட்டு வரேன்." அதெல்லாம் வேணாம்மா. எனக்கு பசிக்கல." "டேயாங்." "அப்பா அது வந்து ஜங்குக்கு தெரிஞ்சா எங்க எல்லாரையும் கொன்றுவான். ஒழுங்கா சாப்பிட்டு போ." "பேபி நீ போய் ஜின்மாவ உசுப்பு. அவன் போய் காலேஜ்ல விட்டுட்டு வரட்டும்." "இல்லப்பா நாங்க டிரைவர் அண்ணா கூட போய்க்கிறேன்." "அதெல்லாம் வேணாம் டயா. ஜின்மாவ கூப்பிட்டு வா போ." அப்படின்டுவாங்க. நம்ம யூஜினும் ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜின்மாவ தானே கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜின்மா அப்பதான் வந்து எந்திரிச்சுட்டு அவரோட ஃபைல செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எந்திரிச்சோனே பார்த்துக்கிட்டு இருப்பாரா, அவங்க அம்மா தான் போய் மண்டையில 2 தட்டு தட்டுவாங்க. "அம்மா என்னம்மா எதுக்கும்மா காலங்காத்தால அடிச்ச? ஏய் காலங்காத்தால லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருப்பியா? எப்ப பார்த்தாலும் இந்த ஃபோன பார்த்துறது, இல்லைன்னா லேப்டாப் பார்த்து விளாண்டுக்கிட்டே இருக்கது." "அம்மா லேப்டாப், ஃபோன பார்த்தாலும் விளாடுறாங்கன்னு அர்த்தம் இல்லம்மா. அதில தான் படிக்கிறோம். புரியுதாம்மா உனக்கு? நான் எடுத்தது விஸ்காம் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் இருக்கும்." என்ன எலவோ! நாங்க படிக்கிற காலத்துலலாம் நோட்டு, புக்கு, பேனா, பென்சில் தான் இருக்கும். இப்ப இருக்க பிள்ளைங்க தான் இந்த சிஸ்டமு அது இதுன்னு சொல்றாய்ங்க. அதுவும் படிக்கிறாய்ங்களா என்ன? எங்களெல்லாம் நல்லா ஏமாத்துறாய்ங்க. நீ என்னடான்னா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு படத்த தூக்கி வச்சுக்கிற. அம்மா! உனக்கு விஸ்காம் தெரியாதுன்றதுக்காக நீ பேசக்கூடாது. ஹோ! இப்ப நீயும் உங்க அப்பா மாரி என்ன படிக்காதவன்னு சொல்றியா? அம்மா அப்படி சொல்லம்மா. ம். நான்லாம் அந்த காலத்திலேயே +2ல 600 எடுத்தேன். எப்படிம்மா 600க்கா? இல்ல 1600க்கு. ஓ! என்ன குரூப்மா? பயாலஜி, சயின்ஸா? காமர்ஸ். ஓ! ஓகேம்மா. என்னடா மூஞ்சி வேற மாரி போது? நான் அப்படி படிச்சனால தான், இப்ப உங்க அண்ணனுக்கும், உனக்கும் இந்த அளவுக்காச்சும் அறிவு இருக்கு. உங்க அப்பனோட அறிவெல்லாம் கிடையாது. அதனால என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாத. அம்மா உன்ன போய் யாராச்சும் ஏமாத்துவாங்களாம்மா? அப்பாலாம் உன் கால் தூசிக்கு வரமாட்டாரும்மா. ஐஸ் வச்சது போதும். உங்க பிரதர் இன் லாவ போய் ஸ்கூல்ல விடணும். இந்த பொம்மை பாடம்லாம் பார்க்கறத விட்டுட்டு மொத கீழ வா. இந்த உங்க அண்ணன் போய் நீ அடம் புடிச்சோனே இதில போய் உன்ன சேர்த்து விட்டான் பாரேன். அவன சொல்லணும். ம். ஹ்ம். நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டு தாம்மா இருக்கீங்க. ஓ! அப்போ உன்ன கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா? கண்ண பாரு எப்படி இருக்குன்னு. எப்ப பார்த்தாலும் இந்த செல்ல பார்த்து பார்த்து கண்ணு கீழ கருவளையமா இருக்கு. போ! பிள்ளையா, மிருகமான்னே தெர்ல. குளிச்சுட்டு ஒழுங்கா வந்து சேரு. 2 மினிட்ஸ்மா. டேய் 2 மினிட்ஸ்ல என்னடா குளிப்ப? தண்ணிய ஊத்திட்டு வர போறியா? ஒழுங்கா நல்லா தேய்ச்சு குளிச்சுட்டு வேகமா வா. அப்படின்ட்டு அங்கருந்து போயிருவாங்க. நம்ம ஜின்வா வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருப்பாங்க. தேய்ச்சு நல்லா குளிக்கணும். வேகமா எப்படி வர முடியும்? ஐயோ! எம்மா காலங்காத்தாலே என்ன பைத்தியமா ஆக்குறியேம்மா! அப்டின்ட்டு கத்திக்கிட்டு தான் துண்டு எடுத்துட்டு போயிருப்பாங்கடா. ஸோ அப்டியே அந்த டின்னரும் அங்கன அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிருக்கும். நம்ம டேங் தான் ஜின்வா கூட கார்ல தான் வந்துகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு பிரதர் இன் லா? ஃபர்ஸ்ட் டே ஒர்க் போறீங்க. அண்ணன் வந்து எறக்கி விட்டா வேற மாரி இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அதுவும் உண்மதான் ஜின்வா. ஓ மை காட்! பிரதர் இன் லா, யூ கில் மீ. ஆ? ஏன்? என்னாச்சு? நான் அப்படி சொல்லும்போது, "அப்படிலாம் இல்ல ஜின்வா. உங்க அண்ணன் இறக்கி விட்டா என்ன? நீ இறக்கி விட்டா என்ன? எனக்கு எல்லாமே ஒண்ணு தான் சொல்லணும். இப்படி ஃப்ராங்க்கா பேசுறேன்னு என்ன சரி விடுங்க. நீங்க லவ் பேர்ட்ஸு. உங்கள மாத்த மாத்த முடியாது. ம். சரி. அந்த பொண்ணு பேர் என்ன? ஆ? எந்த பொண்ணு? அதான் நேத்து அனிஷான்னு ஒரு பொண்ணு ஐ திங்க் அனிஷான்னு தான் நெனைக்கிறேன். ஆ பிரதர் இன் லா அது ஆயிஷா. ஓ! ஆயிஷாவ தான் நீ அந்த லட்சணத்துல சேவ் பண்ணியா? ஹி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம். சரி, ஆயிஷா யாரு? அ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் தான் பிரதர் இன் லா. நாங்க அந்த மாரி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வைப்போம்ல. ஸோ அத பார்த்து புடிச்சு போயி அவங்களா தான் மெசேஜ் பண்ணாங்க. நான்லாம் பேச மாட்டேன். அதையும் பார்த்தேன். ஆனா நீ ப்ராப்பரா உன்னோட ரிப்ளை பண்ணலாம்ல?
நான் நான் இப்படிதான் தெரியும் பிரதர் இன் லா. நான் எதுக்காக தேவையில்லாம ஒருத்தவங்கட்ட போய் பேசணும்? எனக்கு ஏதாச்சுன்னா நான் பேசலாம். ஒருவேளை எனக்கு புடிச்சவங்களா இருந்தா பேசலாம். இந்த மாரி எனக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. 100 பேர்ட்டயும் நான் பேச முடியுமா? ம். நீயும் உங்க அண்ணனும் கொஞ்சம் கூட மாறுறதில்ல. உங்க அண்ணன் என்னடான்னா, அவங்க அப்பாவ ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. நீ என்னடான்னா, உங்க அண்ணன ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிற. ம். உங்கள புரிஞ்சுக்கிறவே முடியாதுடா. எங்கள புரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்ல பிரதர் இன் லா. நாங்க எல்லாருக்குமே சாஃப்ட்டா தான் இருப்போம். ஆனா, எங்களுக்கு புடிச்சவங்களுக்கு மட்டும் தான் நாங்க ஃபர்ஸ்ட் பியாரிட்டி குடுப்போம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, நீங்க நாங்க உங்கள எவ்வளோ நம்புறோம், லவ் பண்றோம்னு புரிஞ்சுக்கலாம். நல்லா பேசுற. சரி சொல்லு. அப்ப இந்த ஆயிஷான்ற பொண்ண நீ லவ் பண்ணலையா? ஐயோ! அதெல்லாம் இல்ல பிரதர் இன் லா. அந்த பொண்ணு நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நல்லாருக்கு. அதில உயிர் இருக்கும். என்னையும் ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு கேட்கும். நான் வந்து எனக்கு இப்போதைக்கு பீப்பிள்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிற மாரி இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ பிடிக்கல. அதனால நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் விடாம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல பிரதர். அதெல்லாம் நான் பார்த்துக்குருவேன். சரி. பட் எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு சரியா? நீ ஏன் இதில இன்வால்வ் ஆகக்கூடாது. பயப்படாதீங்க பிரதர் இன் லா. மிஞ்சி போனா என்ன பண்ணுவா? கம்ப்ளைண்ட் பண்ணுவா. எங்க அண்ணனும், அப்பா இருக்காங்க. அது பத்தாதுன்னு இப்ப என் பிரதர் இன் லா இருக்காங்க. எனக்கு என்ன ஆகப்போது? சரி பிரதர் இன் லா உங்களோட பிளேஸ் வந்துருச்சு. கங்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்றாங்க. நம்ம டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, ஜின்வாவோட ஹேர தான்டா சாஃப்ட்டா கோம்ப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க வெல்கமே வந்து பிரின்சிபல் சார் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. டேங்க்கே ஒரு மாரி ஷாக்கா இருக்கும். ஹலோ மிஸ் ஜீனோ டேங். உங்க ஹஸ்பண்ட் நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு. கங்ராச்சுலேஷன் யுவர் ஃபர்ஸ்ட் டே அண்ட் உங்க ஒர்க் சார் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓ! ஐ அம் சாரி. ஜினோ ஜங்குக் அவ்வளோ பெரிய ஆளோட ஒய்ஃப் இந்த ஸ்கூல்ல ஒர்க்குக்கு வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கல. இட்ஸ் ரியலி ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். அதனால தான் கொஞ்சம் டக்குன்னு ஓஹோ! ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் ஜினோ டேங் தான் இல்லேன்டல. ஆனா உங்க ஸ்டாஃப் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ, அதே மாரி என்ன ட்ரீட் பண்ணுங்க. ஹெட் கமிஷனரோட ஒய்ஃபா ட்ரீட் பண்ண வேணாம் ப்ளீஸ். நான் என் ஸ்டூடண்ட்ஸோட ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அ ஓகே, ஓகே டேங். எல்லாமே அப்படியே அரேஞ்ச் ஆகும். உங்களோட ஷெட்யூல நான் உங்களோட ஷெட்யூல் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல தானே டேங்க்ட்ட குடுப்பாங்க. ஸோ, அதில வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு பீரியட் வந்து பிரேக் இருக்கும். பட் நார்மலா அந்த மாரிலாம் இருக்காது. ஒரு டீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் அவங்களுக்கு 6 பீரியடாச்சும் இருக்கும். இது என்னடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சார் இது அது வந்து நீங்க இப்ப ஸ்டார்ட்டிங்ன்றனால உங்களுக்கு அவ்வளோ எந்த ஒரு குடுக்கல. நீங்க வந்து உங்களுக்கு மியூசிக் அண்ட் டிராயிங்ன்றனால, மியூசிக்க வந்து பெரிய கிளாஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலரா தான் குடுக்க முடியும். அது மட்டும் வீக்லி 3 டைம்ஸ் இருக்கும். மத்தது எல்லாமே கிளாஸ் டைம்ஸ்லயே நீங்க பண்ணிக்கலாம். இது உண்மையிலேயே இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்க்குமா? இல்ல எனக்கு மட்டும் தானா? இல்ல, இல்ல. எல்லா ஸ்டாஃப்க்கும் இது காமன் தான். எனக்கு ஸ்கூல பொறுத்தவரைக்கும், என்னோட டீச்சர்ஸ வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் ரொம்ப பர்டன் குடுக்கக்கூடாதுன்னு நெனைப்பேன். ஸோ, அதனால அவங்க எல்லாருக்குமே ரிலாக்ஸான டைம் இருக்கும். ஸோ, நீங்க தப்பா எடுத்துக்கிற வேணாம். உங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து 5த் ஸ்டாண்டர்ட்க்கு தான் நீங்க டிராயிங்கோட கிளாஸ் போகும். ஆல்ரெடி அங்க கிட்ஸ்க்கு வந்து நாங்க திங்ஸ் என்னென்ன இருக்குமோ எல்லாமே புக்ஸோடயே குடுத்துருப்போம். ஸோ, அவங்க ஆர்டர் வைஸ் எல்லாமே கரெக்ட்டா கொண்டு வந்துருவாங்க. அ யூ கேன் கேரி ஆன். தேங்க் யூ. அப்படின்டுவாங்க. நம்ம டேங்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு போயிருவாங்கடா. ஸோ, இப்படியே அந்த டேங்க்கும் அந்த ஸ்கூல் லைஃப் போய்க்கிட்டுருக்கும். ஸோ, இங்கிட்டு கட் பண்ணா நம்ம ஜங்குக் தான். செம்ம கோவமா ஒரு காட்டுக்கிட்ட தான்டா நிப்பாங்க. ஒரு மெயின் ரோடு இருக்கும். அந்த சைடு பார்த்தோம்னா காடா இருக்கும். இந்த சைடும் காடு தான் இருக்கும். பட் லைட்டா ஒரு மலை ஏத்தல்ல வந்து அ இருக்கும்டா. ஸோ, அங்க தான் நம்ம ஜங்குக் ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. "சுகா, இந்த பிளேஸ் தானா?" "ஆமா ஜங்குக். இங்க தான் அவனோட டெட் பாடி வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா, அது ரொம்ப உள்ளயும் இல்ல, வெளியவும் இல்ல. காட்டுக்கு நடுவுல. ம். அந்த வீடு இல்ல ஜங்குக். அங்க நம்ம வேணாம். இல்ல ஒரு எவிடன்ஸ்க்காக ப்ளீஸ் ஜங்குக். உனக்கு என்ன வேணாலும் இங்க இருந்தே பண்ணு. பட் நீ உள்ள போக்கூடாது."
அப்படின்றாங்க. ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆயிடும். ஏன்னா உள்ள போனா தான் எதாச்சும் தெரியும். உள்ள போக்கூடாதுன்னு சொன்னா, "என்னடா?" அப்படின்னு தான் கோவமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடம் பார்த்தா அப்படின்னா, அது வந்து புஷன் எனக்கு வந்து புஷன் சிலோன் கரெக்ட்டா எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து அதுக்கு ஸ்டோரிக்கு மட்டும் நான் அத மாத்திக்கிறேன். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த செக் போஸ்ட் இருக்கும்டா, அத தாண்டி சிலோன், இங்கிட்டு வந்து புஷன் இருக்கும். அந்த 2க்குமே நடுவுல தான் அந்த அந்த பில்டிங் இருக்கும். அந்த டேங்க வந்து அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல. அந்த நெல்சன வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பில்டிங் இருக்கும். ஸோ அது வந்து புஷன் பக்கமும் சொல்ல முடியாது, சிலோன் பக்கமும் சொல்ல முடியாது. 2க்கும் நடுவுல இருக்கும். அதனால சிலோன் போலீஸ்க்கும் அந்த பில்டிங்கில இன்வெஸ்டிகேஷன் பண்ண உரிம இருக்கும். புஷனுக்கும் உரிம இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் மூலியமா தான் இப்ப நம்ம ஜங்குக் அங்க வந்திருப்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும் எதுக்குன்னு அப்படின்னு. ம். அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் கிடைச்சுச்சா சுகா? இல்ல ஜங்குக். அவன பத்தி ரொம்ப தேடியாச்சு. எதுவுமே கிடைக்க மாட்டுது. சுகா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவ எனக்காக அந்த வீட்டுக்கு போவோம். ஜங்குக் ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ. அங்க இருந்து தான் என் தம்பியோட வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்ப நீ அங்க போயி நீ ஏன் புரிஞ்சுக்கிற மாட்றீங்க? அவன தான் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல. அத தொறந்து விட்டா தானே பிரச்சனை. ஜஸ்ட் அங்கிட்டு யாராச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க தெரியிற மாரி யாராச்சும் இருக்காங்களாச்சும் பார்ப்போமே. ஜங்குக் நீ சொன்னா கேட்க மாட்டேல்ல? இது என் ஒய்ஃப் சம்மந்தப்பட்டது. அவன் தினமும் பயந்துகிட்டு இருக்கறத என்னால பார்க்க முடியல. இப்ப கூட அவன் எல்லாத்துக்கும் பயப்படுறான். வெளிய தான் எல்லாத்தையும் மறந்த மாரி நடிக்கிறான். ப்ளீஸ் சுகா, எனக்காக. சரி, அந்த வீட்டுக்கு கூட சரி போலாம். அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும் ஃபைனலா அந்த வீட்டுக்கிட்ட தான்டா போவாங்க. ஸோ அந்த வீட பார்க்குறதுக்கே பயமா இருக்கும். ஒரு மாரி பாழடைஞ்ச மாரி, சில இடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும். சீரியஸா இந்த வீடு தானா? இந்த வீடு தான் ஜங்குக். நான் 1 மந்த் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வரும்போது கூட நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு எப்படி இடிஞ்சு கிடக்குன்னு தெர்ல. ம். கண்டிப்பா ஏதோ வேலை நடந்திருக்கு. ம். அவன எங்க புதைச்சு வச்சிருக்கீங்க? அது வந்து அந்த ஜன்னல் தெரியுதுல, அந்த ரூம்ல தான். சரி. ஓ! சுகா சார் நீங்களா? வணக்கம். யார் இது? அப்படின்டாங்க. ஸோ ஒரு வயசான ஒரு தாத்தா மாரி இருப்பார்றா. ஸோ அவர் தான் வந்து உள்ளருந்து வருவாரு. அவர வந்து வெளிய தான் ஸ்டே பண்ண விட்டுருப்பாங்க. ஸோ அவர் தான் உள்ளருந்து வருவாரு. என்னாச்சு? இங்க ஏன் இப்படிலாம் இடிஞ்சு கிடக்கு? ஐயோ! சார் ஒரு ஊடால ஒரு மழை வந்துச்சு. அதில தான் இப்படி ஆயிருச்சு. வீட்டுக்குள்ள எந்த சேதாரம் இல்ல. வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் யாரையுமே உள்ளயும் விடல. ஆனா சார் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னது? அது அ நீங்க வந்து அந்த அந்த வீட பார்த்துக்கிற சொன்னீங்கல்ல, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க இங்க வந்தாங்க. வந்து இந்த வீட பார்த்துக்கிட்டே யார்ட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்கள பார்க்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா அதுக்குள்ளயே அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஆமா. கார்ல வந்தாங்க. இந்த வழியா கார்ல வர்றதுக்கு பாதை இருக்கா? ஆமா சார். உங்களுக்கு தெரியாதா? அதோ இப்படிதான். இந்த வடக்கு பக்கம் போனோம் அப்படின்னா, இந்த பாதை நேரா மெயின் ரோட்டுக்கு தான் போகும். நான் ஒரு தடவ போய் பார்த்தேன். ஆனா அது நேரா வந்து மெயின் ரோட்டுக்கு தான் போச்சு. ஐ திங்க் அந்த சைடு இருந்து கூட வந்திருக்கலாம். ஓ! உன்ன பார்த்தாங்களா? இல்ல சார். நான் வந்து வெளிய போயிட்டு அப்பதான் வந்துகிட்டு இருந்தேன். அதனால என்ன பார்க்கல. வந்து அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஏதுன்னு சரியா தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் எப்பயும் அவன பார்த்தியா? இல்ல சார். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. சரி. உனக்கு அமௌண்ட்லாம் கரெக்ட்டா வருதுல்ல? ஐயோ! சார் நான் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு கரெக்ட்டா தான் வருது. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. உங்க வீட நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். என்ன தெரியாம ஈ காக்கா கூட உள்ள போகாது. அப்டின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கும், சிவாவும் அங்கருந்து கிளம்பியிருப்பாங்கடா. நம்ம சுகா அப்பதான் சொல்லியிருப்பாங்க. அவன வந்து அங்க அடக்கம் பண்ணி வச்சனால,
யாருமே தெரியாம கூட அந்த வீட்டுக்குள்ள போயிறக்கூடாதுன்னு அந்த கார்ட வந்து சுகா தான் போட்டிருப்பாரு. ஸோ ஜங்குக் வந்து ஃபுல்லா அந்த அந்த தாட்ல தான் இருப்பாங்க. அந்த கார் வந்து மெயின் ரோட்டுக்கு போகுதுன்னா, எப்படி அப்படின்ட்டு. ஸோ அந்த வழியா போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகுது. அது நேரா சிலோனோட சிட்டி சைடு தான் போகுது. ஸோ கண்டிப்பா இந்த சிலோன் சைடு இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கு இது வந்து பழக்கமான இடம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. "ஹோ ஜங்குக் சார், வெல்கம். வெல்கம் சின்ன ஜங்குக் சார். வெல்கம் கிம் சுகா சார். தேங்க் யூ. ஆ நீங்க தப்பா உங்களுக்கு ஆல்ரெடி நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல?" எஸ் சார். நீங்க சொன்ன மாரி அன்னைக்கு நைட்டு நடந்த இன்வெஸ்டிகேஷனோட பேப்பர் காப்பி டாக்குமெண்ட்லாம் இது இருக்கு. அவன செக் பண்ணதுல அவன ஃபர்ஸ்ட்டு வந்து அவனோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். தலையிலருந்து தலையோட காயத்த பார்த்தா, யாரோ அவன கண்ணாடி கிளாஸால தாக்கியிருக்கிறதுக்கான அடையாளம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெறைய கட்டைகள வச்சோ, லைக் எப்படி சொல்ல? நம்ம போலீஸ் சைடுன்னு யோசிக்கும்போது, அவன் யாரையோ ஃபோர்ஸ் பண்ணி, அவன்ட்டருந்து யாரோ தப்பிக்கிறதுக்கு அடிகள் தான் இருக்கு. ஆனா, நாங்க அந்த காட்டுக்கிட்ட செக் பண்ணும்போது, வேற யாரும் இருந்ததுக்கான அடையாளம் தெர்ல. ம். சரி. அன்னைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கான்னு பாருங்க. எனக்கு அந்த டயத்துல யார் யாரெல்லாம் அந்த வழியா போயிருக்காங்க, அதாவது சிலோன்ல இருந்து போனாலும் சரி, வந்தாலும் சரி, எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். புரியுதா? அ சார் அது வந்து என்ன? நாங்க அன்னைக்கு செக் பண்ணோம் சார். பட் ஆனா அதில சில ஃபோட்டோஸ், ஃபுட்டேஜ்லாம் டெலீட் ஆயிருந்துச்சு. ஓ! உங்களுக்கு அதெல்லாம் ரெக்கவர் பண்ணவே தெரியாதா? இல்ல சார். அது வந்து ரொம்ப ஹேக் பண்ணியிருந்தாங்க. சரியா எங்களுக்கு ரெக்கவர் பண்ண தெரியல. அதாவது நம்மட்ட போதுமான ஹேக்கர்ஸ் வந்து இல்ல அந்த நாலேட்ஜுக்கு. அவங்க ஹேக்கிங் மாடல் பார்த்தோம் அப்டின்னா ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கு. சரிதான். வேஸ்ட்டா இருக்காங்க. சுகா, அவனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. ஏய் அவனுக்கா? அவன் சரியான இம்ச. வர சொல்லு வேற வழி இல்ல. அப்டின்டுவாங்க. ஸோ அப்டி சொல்லிட்டு அவங்கட்டுக்கு அந்த ஃபைல தான்டா செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங் சொன்னத வச்சு பார்த்தா அப்டின்னா, அவனோட எல்லா இடத்துலயும் டேங் வந்து ஒரு 3 இடத்துல அடிச்சதா சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தலையில வந்து அந்த கண்ணாடி கிளாஸ வச்சு அடிச்சதாவும், அப்புறம் தப்பிக்கிறதுக்காக அவன வந்து கீழ பாட்டுல அடிச்சதாவும், அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க மரக்கட்ட சேர வச்சு அடிச்சதாவும் சொல்லியிருப்பாங்க. பட் அது போக அங்க வந்து ராட வச்சு யாரோ அடிச்சதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத பார்க்கும்போது தான் ஜங்குக்கே ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்கு. ஏன்னா டேங் வந்து ராடுன்ற ஒரு வேர்ட யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இத சுகாட்டயும் காட்டுறாங்க. சுகாவுக்கும் வந்து கன்ஃப்யூஸா தான் இருக்கு. சுகா, டேங் என்ட்ட ராடுன்னு சொன்னதே கிடையாது. அதுவும் இரும்பு ராடுன்றப்ப டவுட்டா தான் இருக்கு. 2வது அ அந்த இதோட அவன் வீட்டுக்குள்ள அடிச்சப்பதே அவன் இறந்த மாரி தான் இருக்குன்னு சொன்னான். பயத்துல ஓடி வந்தனால சரியா எதுவும் தெரியலன்னு சொன்னான். அப்புறம் என்னவா இருக்கும்? ஒருவேள அவன் பாதி உயிரோட இருந்து, அவன தொரத்திட்டு வந்தா, கண்டிப்பா டேங்கோட அடிச்சு அடிக்க அவன் சாகுறதுக்கான எஃபெக்ட்டே கிடையாது. ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றேன் சுகா. ஆமா ஜங்கு. நானும் ஸ்டார்ட்டிங்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா முடிஞ்சத அப்படியே விட்டுருவா எதுக்குன்னு தான் விட்டுட்டேன். சார், இந்த கேஸ ஏன் நீங்க வெளிய வராத மாரி உள்ளேயே வச்சு க்ளோஸ் பண்ணீங்க? அப்படின்னு சுகா கேட்பாங்கடா. ஸோ அப்போதான் போலீஸோட ஃபேஸ் டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஸோ ஜங்குக் வந்து நல்லா புரிஞ்சுக்கிருச்சு ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பா போலீஸ் வந்து ஒரு விஷயத்த காரணம் இல்லாம மறைக்க மாட்டாங்க. ஸோ மறைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதில ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பெரிய ஆளுங்க சம்மந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்ன? எவ்வளோ குடுத்தாங்க? சார், இதில குடுக்குறதுக்கெல்லாம் என்ன எதுவும் இல்ல. அப்புறம்? இவனுக்குன்னு யாரும் கிடையாது. அப்புறம் எப்படி? சார், வெளி உலகத்துக்கு தான் இவனுக்குன்னு யாரும் கிடையாது. ஆனா ஆனா அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து எல்லாரையும் தான்டா பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து புரிஞ்சுகிட்டு வெளிய போயிட்டாங்க. இப்ப அந்த போலீஸ் ஆஃபீசர் ஜங்குக் சுகா மட்டும் தான் இருக்காங்க. சார், அவர் சிலோனோட பெரிய ஹெட்டோட பையன். என்ன? ஆமா. சாய் ஃபேமிலிய சேர்ந்தவங்க. சாய் நெல்சன். ஸோ நெல்சன்றது
செகண்ட் ஒய்ஃப்‌க்கு பிறந்தனால, அவர முழுசா வெளிய யாரும் காட்டுனதே கிடையாது. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சன்ன தான் எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவர செகண்ட் ஒய்ஃப்ன்றனால என்னான்னு தெரியல. ரொம்ப தப்பான வழியில போறது, நெறையா ட்ரக்ஸு எல்லாரையும் சா இது ரொம்ப அவங்களோட பேக்ரவுண்டே தப்பா இருந்துச்சுன்னு தான், அவங்க வீட்ல இருக்கவங்க அவங்கள அடிச்சு வெளிய பத்திட்டாங்க. இந்த மாரி விஷயம் தெரிய வந்துச்சுன்னா, அவங்க ஃபேமிலிக்கே கெட்ட பேர் ஆயிரும்னு தான், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இத மறைக்க சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் சார், என்னால இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது. ம். அத சொன்னது யாரு? சார் அது ஏய் இவ்ளோ சொல்லிட்ட. அது யாருன்னு சொல்றதுல பிரச்சனையா? சார் அது அவரோட அண்ணன் தான் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்‌க்கு பிறந்தவரு. அவர் பேரு? அப்படின்டுவாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம நம்ம ஜங்குக்கும், சுகாவும் தான்டா கார்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு யாரோ வந்து அவங்க கார தட்டுற மாரி இருக்கும். பார்த்தா நம்ம ஜாக் தான். "என்ன ஆஃபீஸரு என்னையா கூப்பிட்டுருக்க? ஏய் வாய மூட்டு வந்து உட்காரு. யாரு? இந்த ஐபி அட்ரஸ்ல இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் டக்குன்னு ரெக்கவர் பண்ணணும்." அதானே வேலை இல்லாம நீ கூப்பிட மாட்டியே. சரி நேரா அந்த சிக்னலுக்கு போ. ஏன் அங்க போனா தான் பண்ண முடியுமா? சரி போ ஆஃபீஸரு சும்மா கேள்வி கேட்டுருக்காத. ஏன் இங்கனக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டேல? இல்ல. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு ஆள இழுத்துட்டு போற மாரி வரும். அது மட்டும் இல்லாம நெல்சனோட பாடி நம்ம ஊருக்கிட்ட தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அத போலீஸ் டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த கேஸ நம்மதுன்னு சொல்லி கிளைம் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஓ! அது சரி. சரி எத்தன நாளா இங்க சுத்திக்கிட்டு இருக்க? ம். 2 1/2 நாளா? ஓ! சரி. எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் ஆர்டர் போட்டுரு. மத்த வேலைய நான் பார்த்துக்கிறேன். டேய்! வெறும் வயித்துலலாம் வேல பார்க்க முடியாது. உனக்கு நல்லாவே தெரியும். அப்டின்ட்டு அவர் பாட்டுக்கு லேப்டாப்ல தான்டா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னாச்சு? கிடைச்சுச்சா? ஏய்! இப்ப தான்டா கனெக்ஷனே போட்டிருக்கேன். ஜாவா வேற ஒர்க் ஆகல. எனக்கு ப்ளூ கலர் ஜாவா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இதுக்கும் கலர் பார்ப்பாங்களா என்ன? ஆமா சுகா. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். ம். நீங்க என்ன பண்ணுங்க, அங்கனக்குள்ள வெயிட் பண்ணுங்க. நான் போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் இங்க வேலை பார்க்குறவங்கட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றேன். சரி. அப்ப ப்ளூ கலர்ல IP25ல வாங்கிட்டு வர சொல்லு. IP25லயுமே 2 சிப் இருக்கும். ஒண்ணு சின்னதா இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்கும். சின்னதா இருக்கது கண்டிப்பா செட் ஆகாது. ஸோ பெருசா இருக்கதே வாங்க சொல்லு. ஓ மை காட்! ஏய் எதுக்குடா இதெல்லாம் எடுத்து படிக்கிற? இதெல்லாம் படிச்சனால தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா, வா கிளம்பு. அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக் செம்ம கோவமா இருக்கும். பட் இப்போதைக்கு எதுவுமே பேச மாட்டாரு. அவர பொறுத்தவரைக்கும் இந்த கேஸ முடிக்கணும். ஸோ அந்த இதுக்கு தான்டா வந்து ஃபுல்லா நம்ம ஜாக் வந்து அத தான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஜங்குக்கும், சுகா வந்து அந்த பெர்சனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் அதில தெரிய வந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு பையன் வந்து யாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து நம்ம நெல்சனும் வந்து அதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. "ஓய் ப்ரோ ரெக்கவர் பண்ணிட்டேன்." "அப்படியா? என்னாது?" லக்கிலி இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருக்கு. நெறையா இல்ல. மேபி இதில எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படின்டுவாங்க. ஸோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான்டா ரன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். அந்த டைம் வந்து அந்த லைட்டிங் இதெல்லாம் இருந்தனால, அந்தந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருந்திருக்கும். அதாவது அந்த விஷயத்த கேப்சர் பண்றதுக்கு. ஸோ அந்த லைட்டிங்கில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெர்சன் ஓடுற மாரி இருக்கும். இன்னொரு பெர்சன் வந்து அவங்க கால தாண்டா அப்படியே மண்ல தேய்ச்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ற மாரி இருந்திருக்கும். பட் முன்னாடி போற பெர்சன் பார்த்துருக்கவே மாட்டாங்க திரும்பி கூட. நம்ம ஜங்குக் சொல்லும்போதே சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த டயத்துல வந்து கரெக்ட்டா இந்த டயத்த செக் பண்ணு அப்படின்னு. ஸோ, அதனால அவங்க ஈஸியா வந்து அந்த இத வந்து ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அத பார்க்கும்போது நம்ம சுகாக்கும் சரி, ஜங்குக்கும் சரி புரிஞ்சிருச்சு. நம்ம ஜங்குக்கும் செம்ம கோவத்துல இருப்பாங்க. பட் திடீர்னு பார்த்தா அவங்களே ஷாக் ஆகுற மாரி இருக்கும். ஒரு பெர்சன் வந்து இரும்பு ராட கொண்டி அந்த பின்னாடி தொரத்திட்டு வர பெர்சன அடிக்கிற மாரி. ஸோ, அந்த பெர்சன் யாருன்னு நல்லாவே தெரியும். அந்த பெர்சன அடிக்கிற மாரி இருக்கும். அந்த பெர்சன் வந்து திருப்பி அடிக்க தான் போவாங்க. பட் அதுக்குள்ளயே அந்த இரும்பு ராட் வச்சிருக்க பெர்சன் வந்து அவங்கள அடிச்சுருவாங்க. அதாவது நெல்சன தான்.
ஸோ அடிச்சு அவன் கத்துவாங்க. அந்த இரும்பு கம்பியெல்லாம் புடிச்சுட்டு அடிக்க போவாங்க. பட் அந்த பெர்சன் விடவே மாட்டாங்க. அவன் சாகுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான்டா இருப்பாங்க. ஸோ அந்த பெர்சனும் ஃபைனலா செத்ததுக்கப்புறம் வந்து அந்த கம்பிய கொண்டுட்டு அவங்க அங்கருந்து கெளம்பியிருப்பாங்க. ஸோ அது மழை பெஞ்சன்றனால எவிடன்ஸும் அங்க கேதர் பண்ணவே முடியாது. ஸோ பிளான் பண்ணி தான் எல்லாமே நடந்திருக்குன்றது மட்டும் நல்லாவே புரியுது. கண்டிப்பா அது வந்து நெல்சன வந்து 24 ஹார்ஸ் வாட்ச் பண்ணியிருக்கணும். இல்ல நெல்சன் எப்ப எங்க இருப்பான்? அவன பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்குன்றப்ப, அவங்களுக்கு ஒரு கன்ஃபார்மே வந்துருது. ஏன்னா, அந்த பெர்சனோட ஃபேஸ் வந்து இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. பேக் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மழை பெய்றது, அவன் இந்நேரம் இங்க வருவான், இந்த மாரி நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெர்சன் கணக்கு பண்ணி பண்றான் அப்படின்னா, கண்டிப்பா நெல்சனோட ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் வந்து டோட்டலா வந்து அவன் செக் பண்ணியிருக்கணும். ஸோ, அதுக்கான நேரம் இது கரெக்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சு அங்க வந்து நடந்திருக்கணும். அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ, கரெக்ட்டா அந்த டயத்துல வந்து ஒரு டிடெக்டிவ் வந்துட்டாங்கடா. என்னதான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும் ஒரு டிடெக்டிவ் வச்சு கேதர் பண்ற மாரி வராதுல்ல. ஸோ, ஆக்சுவலா அவர் வந்து ஊர்ல இருந்து அதாவது புஷன்லேருந்து சிலோன் வரமேதே அந்த டிடெக்டிவ்ட்ட வந்து இந்த மாரி நெல்சனம் அப்படின்ற ஒருத்தன பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ, அவர் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஸோ, இன்னைக்கு தான் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இத கேட்கமே சுகாக்கும், ஜங்குக்கும் செம்ம ஷாக் ஆயிடும். "சுகா, உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. எனக்கு அவன இன்னைக்கு நைட்டே நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போணும். ஜங்குக், இது பண்ணுன்னு சொன்னேன்." "சரி ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன்." "டேய், நாளைக்கு சனிக்கிழமை. அதனால தான் சொல்றேன். இன்னைக்கே பண்ணு. கண்டிப்பா சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை அவன் நம்ம கஸ்டடியில தான் இருக்கணும். கண்டிப்பா அவன வெளிய எடுக்க முடியாது. 12 ஆகுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல அவன் என் கையில இருக்கணும். நீ கவலைப்படாத ஜங்குக். உன் ஒய்ஃப் மட்டும் இல்ல, என் தம்பியும் தான். அவன சும்மா விடமாட்டேன்." அப்படின்டுவாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம டேங் சைடு தான்டா. ஒரு மாரி ஜங்குக்கோட ஒரு ஒயிட் ஷர்ட்ட தான் அவர் போட்டுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த கண்ணாடிய பார்த்துக்கிட்டே. "டேய், பக்கத்துல இருக்கும்போது எரிச்சலா இருக்கு. இப்போ போயும் டென்ஷன் ஆக்குற. நானே தெரில. இதுக்கு முன்னாடிலாம் தலகாணிய கட்டி பிடிச்சாலே நல்லா தூங்குவேன். இப்போலாம் உன்ன கட்டி பிடிச்சா மட்டும் தான் தூக்கம் வருது. ஆல்ரெடி ஒரு நாள் தூங்காம இருந்தே அவஸ்தைப்பட்டேன். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். போனோனே ஃபோன் பண்றேன்ட. 3 நாள் ஆச்சு. நான் பண்ண மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணல. நீ மட்டும் வா. உன்ட்ட திருப்பி பேசுறேனான்னு பாரு." அப்படின்ட்டு ஒரு மாரி சேடா தான்டா அந்த சட்டைய தான் ஹக் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அப்படியே ஒரு மாரி கோவமாவும் அவர் போய் தூங்கியிருப்பார்றா. அந்த நைட்டுமே வந்து சாஃப்ட்டா போயிருக்கும். நெக்ஸ்ட் டே தான் நம்ம டேங் தான் ஒரு மாரி அவர் தலகாணின்னு நெனச்சு தான் டைட்டா ஹக் பண்ணுவாரு. பட் அவர் அறியாமலேயே இத்தன நாள் மிஸ் பண்ண ஒரு சென்ட்ட வந்து ஃபீல் பண்ணுவாரு. ஸோ, டக்குன்னு அவரு கண்ண முழிச்சு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். டேங் வந்து டைட்டா ஹக் பண்ணியிருப்பாங்க. "என்னடா, நான் ரொம்ப மிஸ் பண்ண போலயே. என் சட்டைய போட்டு தூங்குற?" "ம். அதெல்லாம் இல்ல. நைட்டு குளிருச்சு. அதுக்கு தான் போட்டுக்கிட்டேன்." "ஓ! இந்த சின்ன சட்டை உன் குளிர தாங்குச்சா என்ன? நீ எதுக்கு வந்த? ஆ? ஏய், ஏன்டா கஷ்டப்பட்டு வேலைய டக்குன்னு முடிச்சுட்டு வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன்னு கேட்குற?" "ம். வேலைய முடிச்சுட்டதான். ஆனா, எனக்கு தான் மெசேஜ் பண்ணல, ஃபோன் பண்ணல. நான் இருக்கேனா? சரி, கொன்றுவேன்டா உன்ன. இதுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல் இல்ல. ஒரு வார்த்தை ரிப்ளையாச்சும் பண்ணியாடா? ஆ? சாப்பிட்டியான்னு கேட்டேன். அப்படின்ற ஒரு 2 எழுத்து போடுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது? அந்த அளவுக்கு வேலையா உனக்கு? அப்படி என்ன பண்ண? இப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிதால?" அப்படின்டுவாங்க. டேங் வந்து கன்ஃப்யூஸா பார்ப்பாங்க. "என்னடா சொல்ல போறியா?" அப்படின்ட்டு. "ஆ, ஆமா, தெரிஞ்சுக்கணும்." "சரி, சீக்கிரம் ரெடி ஆகு. போலாம்." "போலாமா? எங்க போலாம்?" "சர்ப்ரைஸ்." "வாவ்! சர்ப்ரைஸா? இன்னைக்கு எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற? ஆனா நம்ம இப்ப ஹனிமூன் போயிட்டு வந்து இன்னும் 1 மாசம் ஆகலையே. அப்ப நம்மளோட டீல் படி பார்த்தா நீ அடுத்த மாசம் தானே கூட்டிட்டு போணும்." "ஏய், லூசு. யார பார்த்து லூசுன்ற? கொன்றுவேன். நீ தான்டா லூசு, பாங்கி." "சரிங்க பாங்கி பொண்டாட்டி. நான் ஒன்றும் பாங்கி பொண்டாட்டி கிடையாது. நானு இந்த ஊரோட ஹெட் ஆஃபீஸரோட பொண்டாட்டி." "ம், சரி பொண்டாட்டி." "ம்ஹ்ம்.
ஹெட் கமிஷனரோட பொண்டாட்டின்னு சொல்லணும். ஏய் டேங், சரி சரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு டேங் வந்து எந்திரிச்சு போகலாம் தானே பார்ப்பாங்க. பட் ஜங்குக்கு வந்து அகைன் டேங் வந்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிருவாங்க. என்னாச்சு ஜங்குக்? ஒன்றும் இல்லை. சாரிடா. எதுக்கு? ஒன்றும் இல்லை. நீ பாருண்ணா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. டேங்க் ஒன்றுமே புரியாது. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், எதுக்கு திடீர்னு சாரி சொன்னான் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம டேங்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஜங்கு கூட தானே போவாங்க. ஒரு இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடம் மாதிரி இருக்கும். அதோட ஹெட் குவார்ட்டர் தான், போலீஸ் ஆஃபீஸரோட ஹெட் குவார்ட்டர் தான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடம்லாம் அங்கே தான் நடத்துவாங்க. அதாவது ஒரு பெரிய அக்யூஸ், ரொம்ப பெரிய கிரிமினல் அப்படின்றப்ப அவங்கள எப்போவுமே ஹெட் குவார்ட்டர் கிட்ட இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து நம்ம டேங்கை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இங்கே எதுக்கு ஜங்குக்? ஏய் சும்மா தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸா? ஜங்குக் நீ தொலைச்சிருவேன் தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சேன்னா. என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும். ஆசை பேசி கூட்டிகிட்டு வர ஆள்லாம் நான் கிடையாது. தேவையில்லாமல் இப்போ யோசிக்காத. இல்லை நான் அப்படிலாம் யோசிக்கலை, எனக்கு தெரியும். ஆனால் எதுக்கு அப்படின்வாங்க. நம்ம டேங்க் வந்து சின்னதாக பயம் இருக்கும். ஏன்னா சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் என்ன யோசிப்பார்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறானே, அப்போ என் மேலே சந்தேகப்பட்டு என்னை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறானா அப்படின்ட்டு அந்த பயத்தில் தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா டேங்க் நல்லாவே தெரியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடம் எங்கே இருக்கும், அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா உங்கள் ஃபேமிலியே போலீஸ் ஆஃபீஸர். அப்போ டேங்க் வந்து ஒரு ஆள் புதுசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நேராக அங்கே போகிறாங்கடா. ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடம் தான். ஸோ அங்கே போய் பார்த்தா சேரில் வந்து ஒரு ஆளை தான் வந்து ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி பின்னாடி ஹேண்டை கட்டி தான் உட்கார வச்சுருப்பாங்க சேரில். நடுவில் வந்து ஒரு லாங் பெஞ்ச் இருக்கும். ஸோ அந்த சைடு பார்த்தோம்னா சுகா, அப்புறம் டிடெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு அதாவது சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அங்கே இருக்கிறவங்க, அதாவது அக்யூஸ்ட் வந்து உண்மை சொல்கிறானா பொய் சொன்னாரா அப்படின்ட்டு ரிப்போர்ட் மூலயமா கண்டுபிடிக்கிறவங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 சேர் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நம்ம டேங் உட்கார வச்சுட்டு ஜங்குக் வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ ஒரு அந்த ஏரியா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் தான் வந்து அந்த பர்சனோட அந்த துணியை மட்டும் எடுத்து விடுவாங்க. பார்த்தா நம்ம டேங்க் ரொம்ப ஷாக் ஆயிரும். க க கதிர் இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே? ஜங்குக் இது டேங், நீ அன்னைக்கு அடிபட்டிருக்கும்போது உன்னை யார் காப்பாத்துனா? இவங்க தான். அப்போ என்ன சொன்னா? பிஸ்னஸ் வேலையாக அந்த சைடு கிராஸ் ஆகும்போது என்னை பார்த்து தான் சொன்னாங்க. ஸோ சாய் கதிர், உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா? என்ன உண்மை? தேவையில்லாமல் நீங்கள் என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்துருக்கக்கூடாது. எங்கள் அப்பா சிலோன்லேயே ஒரு பெரிய ஆள். அவரோட பையனை இப்படி கூட்டிகிட்டு வந்தால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? இன்னும் 5 நிமிஷத்தில் என் வக்கீல் இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசிக்கோங்க, எது உண்மை எது பொய்ன்னு. ஓ, அப்போ நீங்கள் ஒரு விஷயம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டேயும் சண்டேயும் கோர்ட் லீவு. எப்படி இருந்தாலும் இந்த நீங்கள் 2 நாள் எங்கள் கஸ்டடியில் இருந்து தான் ஆகணும். அண்ட் நீங்களாம் உங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நானா சொல்லட்டா? அது நெல்சன் கிடையாது, சாய் நெல்சன்னு அப்படின்வாங்க. டேங்க் ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆயிரும். நெல்சனோட ஃபுல் நேம் சாயா அப்படின்ட்டு. ஏன்னா சாய் வந்து அந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரர். ஸோ அதனால வந்து டேங்க் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே அதெல்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப இது ரொம்ப குழப்பமாக இருக்கும். சாய் நெல்சன் அண்ட் சாய் கதிர் அப்படின்றப்ப 2 பேரும் அண்ணன் தம்பியா அப்படின்ட்டு. ஸோ டேங் வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்க. 2வது நெல்சன் பேர் கேட்டோடனே நம்ம டேங்குமே அவங்கள அறியாமல் பயப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கோட கையை பிடிச்சிக்கிருவாங்க. கொன்றுவேன், பயந்து மயங்கி விழுந்தேனா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ கண்ணையும் சரி காதையும் சரி எதையும் மறைக்கவும் கூடாது, புரியுதா? ஜங்குக் இது வாயை மூட்டு, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ட்டுவாங்க. நம்ம டேங்க் வந்து நெல்சன் பேரை கேட்டாலே பயப்படுறது.
இந்த மாரி மயங்கி விழுகுறது, இந்த மாரி நெறையா நடந்திருக்கும். ஸோ, அதில தான் வந்து அவர் பயந்துகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ, ஃபைனலா வந்து நம்ம கதிர் சொல்ற மாரி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ, நம்ம ஜங்குக் தான் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ காட்டுறாங்க. அதில ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா, சாய் வந்து கதிரும், கதிரோட அம்மா அதாவது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க கூட இருக்கிறதும், அண்ட் இன்னொரு ஃபோட்டோல வந்து கதிர், அப்புறம் செகண்ட் ஒய்ஃப் அவங்க அம்மா, அவங்க கூட இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ, இத காட்டிட்டு நம்ம கதிர தான் பார்ப்பாங்க. இங்க பாரு, ஆல்ரெடி லீகலாவே இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணியாச்சு. நானா போய் குடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். இதுவே நீயா சொன்னேன்னா, கொஞ்சம் நஞ்சமாச்சும் உனக்கு உயிர் பிச்சை போடுவேன். என்ன சொல்ற? யாருக்கு யார் உயிர் பிச்சை போடணும்? இந்த கேஸு சிலோனுக்குள்ள இருந்தது. உன்ன மாரி புஷன் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த கேஸ்க்கு சம்மந்தமே பட முடியாது. என்ன விசாரிச்சாலும், நான் உண்மையே சொன்னாலும், அதில எந்த ஒரு அதெல்லாம் எவிடன்ஸாவே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா, அது சிலோனோட கேஸு. ஓ! அப்ப நீ ஒண்ணு மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். அந்த கோட்டை இருக்குது சிலோனுக்கும், புஷ்ஷனுக்கும் நடுவுல. நீ உன் தம்பிய கொண்டு போட்டது புஷ்ஷனோட பார்டர்ல. அதாவது எங்க போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலு. உன்ன காப்பாத்துறதுக்காக தான் அத சிலோன்னு மாத்தி சொன்னாங்க. ஆனா எவிடன்ஸ்ல அவ இருந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட சிலோனுக்கு 16 கிலோமீட்டர். அதாவது அந்த எல்லையோட 16 கிலோமீட்டர். உங்களோட எல்லை 14 தான். 16ன்றது புஷ்ஷனுக்கு வருது. ஸோ, இப்போ உண்மைய சொல்றியா? இல்ல என் வழியில விசாரிக்கவா? அப்படின்டுவாங்க. பட் நெல்சன் அதாவது கதிர் வந்து சொல்ற மாரி இல்ல. ஸோ, நம்ம ஜங்குக்லாம் செம்ம காண்டா இருப்பாரு. சொன்னேன் நம்ம கதிர தான்டா ஹேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள தான் கூட்டிட்டு போவாங்க. இந்த இருமுகன் படத்துல ஒரு கண்ணாடி கிளாஸ் ரூம் மாரி இருக்கும்ல, அந்த மாரி தான். ஸோ, கூட்டிட்டு போய் செம்மையா அடிப்பாங்கடா. அவங்க வீட்லலாம் கதிர யாருமே அடிச்சது கிடையாது போல. ஒரு அடிக்கே வாயிலேருந்து ரத்தமா வந்திருக்கும். அந்த அளவுக்கு அடிப்பாங்க. ஸோ, ஃபைனலா வலி தாங்க முடியாம நான் சொல்லிடுறேன் அப்படின்ருவாங்க. எனக்குள்ள டேங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அண்ணனோட செஸ்ட்ல தான் ஒரு மாரி பயந்து இருப்பாங்க. ஏன்னா, அவன் நெல்சன் பேர கேட்கும்போதே பயந்துருப்பாங்க. 2வது வந்து இப்ப இதுலயுமே ரொம்ப பயந்துருப்பாங்க, அடிக்கிறத பார்க்கும்போதே. ஸோ, நம்ம ஜங்குக்கும் ஃபைனலா வந்து அங்க தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம கதிர தான் பார்ப்பாங்க. கதிர் ஒரு மாரி கோவமா, வெறுப்பாவும் தான் அந்த சீன பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க சொல்ற மாரி நெல்சன் என்னோட ஸ்டெப் பிரதர் தான். ஆனா, அது எங்களுக்கே தெரியாது. என்ன சொல்ற? ஆமா. இங்க இருக்க டிடெக்டிவ்க்கு பொறுத்தவரைக்கும், கதிரோட அம்மா செகண்ட் ஒய்ஃப் அண்ட் இது மட்டும் தான் தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, எங்க அப்பா செகண்டா ஒரு ஃபேமிலி ரன் பண்றாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. எனக்கு 18 வயசு இருக்கும். நான் டீனேஜ் பார்ட்டிய கொண்டாடுறதுக்கு கிளப்புக்கு போகும்போது தான், எங்க அப்பாவ அந்த லேடியோட பார்த்தேன். கோவம், வெறுப்பு. என் அம்மாக்கு எப்படி அவன் துரோகம் பண்றான்னு. அந்த கோவத்துல தான் நான் வீட்ல போய் சொன்னேன். என் அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. சண்டையில அந்த ஆளு எங்க அம்மாவ அடிச்சிட்டான். மேபி உங்களுக்கு சின்ன பிள்ளை மாரி இருக்கும். ஆனா எனக்கு எங்க அம்மானா பிடிக்கும். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அவ்ளோ லவ் பண்ணாங்க. அது இப்படி பொய்யா இருக்கும்போது கோவம், வெறுப்பு வந்துச்சு. அந்த லேடிய பார்த்து கொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் தேடி கண்டுபிடிக்க அப்பாவ ஃபாலோ பண்ணேன். அப்பதான் தெரிய வந்துச்சு, அவங்க இன்னைக்கு மட்டும் எங்க அம்மாவ துரோகம் பண்ணலன்னு. என்னை விட 2 வயசு சின்ன பையனும் இருந்தான். அவன் பேர் தான் நெல்சன். அவன் பிறந்த நேரமும் சரியில்ல. அவனோட நடவடிக்கையும் என்னைக்கும் சரி இருந்தது கிடையாது. படிக்கிற ஸ்கூல், போற இடம், எல்லா இடத்துலயும் எல்லாரையும் அடிக்கிறது, தப்பான வேலைகள் பண்றது, சைக்கோ மாரி இருப்பான். ஆனா அப்பாவுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அப்பாவோட இல்லீகல் ஒர்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னு அவர் சந்தோஷப்பட்டாரு. இந்த உலகத்துக்கு லீகல் வாரிசா என்னையும், இல்லீகல் வாரிசா அவனையும் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுதான் எனக்கு பிடிக்கல. என் அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு. நான் மட்டும்தான் குழந்த. அந்த வயசுலயே என்னைய அறியாமலே ஒரு கோவம், வெறுப்பு. என்னால் ஒவ்வொரு தடவையும் பிஸ்னஸ் ஃபீல்டு சரியாக கொண்டு வராதப்ப, அப்பா அவனை தான் உதாரணமாக சொல்லுவாங்க.
அவள் இல்லீகல் ஒர்க்கையும் அவ்வளோ டேலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறான்னு. சுத்தமாக பிடிக்காது. போக போக எங்கள் அம்மாவை ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 வருஷம் கூட இருக்காது, என் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் காரணமாக அந்த 3 பேரையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நெல்சனோட அம்மா அவங்களாவே இறந்துட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, நெல்சன் தான் அவங்க அம்மாவை கொண்டதுன்னு. டிடெக்டிவ், இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. மேலோட்டமாக தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடிஞ்சிச்சு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. எனக்கே அவன் என் அப்பாட்ட பேசுமே தான் ஒட்டு கேட்டேன். என்ன சொல்கிற? ஆமாம், நெல்சனோட அம்மா இல்லீகல் அஃபேர் வச்சுருந்தாங்க. இதை அப்பா கேட்கும்போது, நீயே உன் பொண்டாட்டி ஏமாத்தினேல, நான் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நெல்சன் என்ன தான் இல்லீகல் ஒர்க்கில் கை தேர்ந்தவனாக இருந்தாலும் அவனால் சீட்டிங்கிற ஒரு வார்த்தையை பொறுத்துக்கிற முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவன் அறியாமலேயே அவன் கூட இருக்கவங்க நீ தப்பாக பிறந்தவன்னு சொல்லி சொல்லி அவனை ரொம்ப சைக்கோவாக்கி வச்சுருந்தாங்க. அதனாலேயே அவங்க அம்மாவை அவன் கையாலே அவன் கொண்டுட்டான். அப்பாவுக்கு அதுலேருந்து அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாளில் அப்பாவும் ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு லாயர்கிட்டேருந்து கால் வந்துச்சு. அப்பா இல்லீகல் ஒர்க் மட்டும் இல்லாமல் லீகல் ஒர்க்கையும் 50% சார் அவனுக்கு கொடுத்துருக்கான். அதாவும் அவன் இதில் ஒரு கார்டியனாக இருக்கலாவும் போட்டிருந்தாங்க. எனக்கு அது பிடிக்கல. அவன் இறந்துட்டா சொத்தெல்லாம் எனக்கு வந்துடும்னு சொன்னாங்க. அதனால தான் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவன் ஸ்டார்டிங் அப்பா இறந்தவனால காலேஜில் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்தான். அதை டேயாங் தப்பாக நினச்சிட்டு அவன் நல்லவன் நினச்சி அவன் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பித்தான். நான் டேயாங்கை வார்ன் பண்ணுறதுக்காக ஒரு லெட்டரும் எழுதி அவன் பேக்கில் போட்டேன். ஆனால் அதை டேயாங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நெல்சன் எடுத்துட்டான். என் உயிரை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியலை. அதனால தான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். இல்லைன்னா நான் அன்றைக்கே டேயாங்கை காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அவனே வீட்டுக்கு வந்து என் அம்மாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு தேவையில்லாத வேலையில் நீ இன்வால்வ் ஆனேன்னா உன் அம்மாவை துடி துடிக்க கொன்றுவேன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணான். அவன் பார்க்குறதுக்கு தான் சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் இல்லீகல் வேர்ல்டேவே அவன் கைக்குள்ளே போட்டு வச்சுருந்தனால என்னால் எதுவும் பண்ண முடியலை. அப்போ தான் அவனை ஃபுல்லாக நோட் பண்ண ஆரம்பித்தேன். அவன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான். அதில் தான் டேயாங் அவன் என்னென்ன பண்ணியிருக்கான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. இதை டேயாங்கோட வீட்டில் சொல்லலாம்னு நினைக்குமே தான் அவன் டேயாங்கோட வீட்லேயுமே அவனோட ஆளுகளை வச்சுருக்கிறது தெரிய வந்துச்சு. அவனோட மெய்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படின்ட்டுவாங்க. சுகாக்கே ஒரு மாதிரி மூச்சு ஸ்டாப் ஆயிருண்டா, மெய்ட்ஸா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ டேயாங்குமே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மெய்ட்ஸ்லாம் ரொம்ப கிடையாது, ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த 2 பேரில் வந்து யார் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸும் இருக்கும். ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து டோட்டலாக மெய்ட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக டேயாங் வந்து காலேஜ் டயத்தில் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ வந்து யூமின் வந்து சின்ன குழந்தனால பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக மெய்ட்ஸ் 2 பேர் மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கார்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ இதை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கதிர் வந்து அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருப்பார், என் குடும்பம் பண்ண தப்ப நானே சரி பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் மாதிரி நான் அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க கேங்கிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பித்தேன். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எனக்கு சாதகமாக அமைஞ்சிச்சு. பிளான் பண்ண மாதிரி டேயாங் வீட்டில் இருக்க அவனோட ஆட்களை நாங்கள் கொண்டுட்டோம். அதே மாதிரி அவனை கொல்றதுக்கான டைமும் வந்துச்சு. அன்றைக்கி தான் டேயாங் அவன் கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தான். நான் உள்ளே போகிறதா தான் பிளான்.
ஆனா அதுக்குள்ளேயும் டேங்கே வெளிய தப்பிச்சு ஓடி வந்தத பார்த்தேன். அதனால தான் அவன தொரத்திட்டு போய் அந்த காட்டுல வச்சு அவன நான் கொன்னுட்டேன். அத ஆக்சிடென்ட் அத நான் யாருக்கும் தெரியாத மாரி மறைக்கிறதுக்கு தான் போலீஸ்ட்ட அமௌண்ட்டும் குடுத்தேன். ஆனா, இந்த சின்ன விஷயத்துல எப்படி மாட்டுனேன்னு தெரியல. க் நீங்க உண்மையிலே நெல்சன கொன்றீங்களா? டேங் அந்த மாரி சைக்கோக்கு தயவு செஞ்சு பாவம் பார்க்காத. அவன் சரியான சைக்கோ. பிறந்ததுலேருந்து அவன் எல்லாரையும் கொன்னான். அவன் பிறந்தத என்னைக்குமே அவன் ஏத்துக்கிட்டது கிடையாது. அவன் என்னையும் கொல்லணும்னு நெனச்சான். ஏன் தெரியுமா? ஏன்னா, இங்க இருக்க யாருமே அவன தப்பான வழியில பிறந்தவன்னு சொல்லக்கூடாதுன்னு நெனச்சான். ஆனா, எல்லாரும் அவன் முன்னாடி நல்லவங்களா இருந்தாலும், பின்னாடி அவன தப்பா சொன்னாங்க. அதுக்கான அவன் எடுத்துக்கிட்ட பாதை தப்பு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவன் ஒரு கொலைகாரன். அப்படின்டுவாங்க. டேங்க் ஒரு மாரி கோவமும் இருக்கும், வெறுப்பு. அதுக்கப்புறம் ஒரு மாரி இருக்கும், பயமா இருக்கும். நெல்சன் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்படிதானா? நம்மளுக்கு தான் தெரியலையா? அப்படின்ட்டு. ஸோ சுகாக்கும் ஒரு மாரி கதிர வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ல தான்டா பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து இவன் அவன கொன்றிருந்தாலுமே, இவன் வந்து தப்பு பண்ணலையா? அப்படின்ட்டு. அப்போ எங்க அம்மாவ எப்படியோ செக்யூர் பண்ணியாச்சு. ஆனா அவன் ஒவ்வொரு தடவையும் அவன் முன்னாடி யாரையாச்சும் கொன்னுக்கிட்டே இருந்தனால, எங்க அம்மா இன்னும் மனநல பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஜங்குக், நான் அந்த கொலை பழிய மனசார ஏத்துக்கிற தயார். ஆனா என்னால எங்க அம்மாவ தனியா விட்டுட்டு வர முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சுகா, எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்க? டங்குக், நம்ம சுயநலத்துக்காக இத மறைக்க முடியாது. இப்ப நீ இத வெளிய சொன்னேன்னா, உன் தம்பி பேரும் வரும். புரியுதா? அப்படின்டுவாங்க. டேங்க் ஒரு மாரி பயமா இருக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க என் பேர மட்டும் இத போட்டுக்கோங்க. என் குடும்பம் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். எனக்காக எங்க அம்மாவ மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படின்டுவாங்க. டேங்க் வந்து கதிர பார்க்கும்போது பாவமா இருக்கும். ஏன்னா, அவருக்கு புரியுது. கதிரோட இடத்துல யார் இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. 2வது கதிர் வந்து அவங்க குடும்பத்த மட்டும் பார்க்கல. டேங்கோட குடும்பத்தையே வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நெல்சன் எப்பயுமே சொல்லுவான், குடும்பத்தில இருக்கவங்கள கொன்றுவேன்னு. ஆனா, இந்த அளவுக்கு அவன் போயிருப்பான்னு சத்தியமா டேங்க்கு தெரியாது. ஸோ, ஃபைனலா அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருக்கும்டா. வெளிய தான் நம்ம டேங் ஒரு மாரி பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஃபுல் தாட்டுமே வந்து அந்த காலேஜ் லைஃப்க்கு போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ, நம்ம ஜங்குக்கும், சுகாவும் தான்டா. சுகா, எஃப்ஐஆர ஆயுள் தண்டனையிலிருந்து குறைஞ்ச கால தண்டனையா மாத்துங்க. ஜங்குக், நீ அத பத்தி எல்லா நியூஸையும் வெளிய விடுங்க. அவன் அவங்க அம்மாவ காப்பாத்துறதுக்காகவும், அதுக்காக தான் அத பண்ணதாவும், நெல்சன் மத்த கொலை பண்ணியிருக்கதா சொன்னால, கதிரோட ஹெல்ப் மூலியமாவே அதோட எவிடன்ஸ கலெக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கதிர் அதுக்கான எவிடன்ஸ் கொஞ்சமாச்சும் வச்சிருப்பான். கேதர் பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல, என் பொண்டாட்டி பேர் வர நான் விரும்ப மாட்டேன். செல்ஃபிஷா யோசிக்காத ஜங்குக். செல்ஃபிஷா யோசிக்கல. ஒரு போலீஸா யோசிச்சிருந்தா வேற மாரி இருந்திருக்கும். நான் ஒரு ஹஸ்பண்டா யோசிக்கிறேன். எனக்கு இப்போ என் ஒய்ஃபோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதில் டேங் பேரை இன்வால்வ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவன் அடிபட்டு செத்து கிடந்தது அந்த வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே. அதனால டேங்கோட பேர் இதுக்கு தேவை கிடையாது. அட்லீஸ்ட் சாட்சிக்கு அதான் கேமரா எவிடன்ஸ் இருக்குல்ல, அதுவே போதும் அப்படின்ட்டு கத்துவாங்கடா. நம்ம சுகாவும் சரி ஓகே இதுக்கப்புறம் பேச வேணான்னு விட்டுருவாங்க. ஸோ அப்படியே நம்ம டேங் கிட்ட தாண்டா வருவாங்க. சடனாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங் அப்படியே மயங்கிருவாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் பயந்துட்டு டேங்கை தான் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. டேங் டேங் கண்ணை தர டேங். ஜங்குக், என்னாச்சு? தெரில சுகா, நான் என்னை கூட்டிகிட்டு வேமா வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் ஜின்னம்மா வேணா வீட்டுக்கு வர சொல்லுங்கள். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா வீட்டில் இருக்காங்களா? இல்லை வீட்டில் தான் இருக்காங்க. நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அதான் பக்கம். நீ போ சீக்கிரம்
அப்படின்டுவாங்க. "ஜங்குக் என்னாச்சு? தெரில சுகா. உடனே டாக்டர கூப்பிடுங்க" அப்படின்டுவாங்க. ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர்லயே வந்து சின்னதா ஒரு கிளினிக்கும் இருக்கும். அந்த மாரி அ அக்யூஸ்டுக்கு இது பண்றதுக்கு தான் அங்க வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து டேங் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து மயக்கத்துல தான் இருந்திருப்பாங்க. "என்னாச்சு டாக்டர்?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு நான் பதட்டத்துல மயக்கம் போட்டு விழுகுறது, இந்த மாரி தான். ஏதோ அதிர்ச்சியில இருந்திருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அ வீட்டுக்கு போனோனே நல்லா சாப்பிட மட்டும் வைங்க. கொஞ்ச நேரத்தில அவங்களே கண்ணு முழிச்சுருவாங்க. டேக் கேர்" அப்படின்ட்டு போயிருவாங்கடா. நம்ம ஜிம் டே ஜ ஜங்குக்குமே வந்து சுகாட்ட சொல்லிட்டு அங்கருந்து வீட்டுக்கு தான் கிளம்பியிருப்பாங்க. ஸோ டேங் வந்து பெட்ல படுக்க போட்டு அவர் வந்து பால்கனிக்கு தான்டா போயிருப்பாரு கொஞ்ச நேரம் டேங்க பார்த்துட்டு. ஸோ பால்கனில தான் ரொம்ப நேரம் ஒரு மாரி டென்ஷனாவே வந்து ஒரு வானத்த தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டைம் டேங்குமே வந்து கொஞ்ச நேரத்தில கண்ணு முழிப்பு வந்திருக்கும்டா. அவர் அந்த ரூம தான் பார்ப்பாரு. காலைல போற வரைக்கும் அந்த ரூம் வந்து டார்க் பிளாக்கா தான் இருக்கும். ஆனா, இப்ப பார்த்தோம்னா கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கும். ஒரு மாரி பிங்க் அண்ட் பர்பிள் ஷேட்ல. அவரோட பெட்டு கூட ஒயிட் கலரா இருக்கும். எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம டேயாங்க ஏதோ அந்த பாஸ்ட்ல இருந்து வெளிய வந்த மாரி ஃபீல் பண்ணுவாரு. ஒரு நாள்ல எப்புட்றா அவ்ளோ நடந்திருக்கும் அப்டின்ட்டு. ஸோ அப்பதான் டைமையும் செக் பண்ணுவாரு. டைம் வந்து ஒரு 7 பிஎம் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாமா நான் தூங்கிக்கிட்டேன் அப்டின்ட்டு ஜங்குக்க தான் தேடுவாரு. பார்த்தா அவரு வந்து பால்கனில தான்டா நின்டுகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டேயாங்குமே சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, அதாவது ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல் தான். நேரா ஜங்குக்க போய் தான் பேக் ஹக் பண்ணிக்கிருவாங்க. திடீர்னு பார்த்தா டேங் ஒரு மாரி ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா, அவங்க கையில வந்து டியர்ஸோட அந்த ஹீட், அந்த ஹாட்னஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ டக்குன்னு அந்த பேக் ஹக்க பிரேக் பண்ணிட்டு ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. ஜங்குக் வந்து ஒரு மாரி ஒரு கண்ணெல்லாம் செவந்து டியர்ஸா இருக்கும். "ஜ ஜங்குக் எதுக்கு அழுகுற? என்னாச்சு? நான் எதுவும் தப்பு பண்ணேனா? ஐம் சாரி டயாங். நீ எவ்வளோ கஷ்டத்துல இருக்கும்போது, நான் உன்ன கொஞ்சம் கூட கவனிக்காம விட்டுட்டேன்ல. ஹே பைத்தியக்காரா! இதுக்கா அழுவாங்க? ஆக்சுவலா என்ன பத்தி உனக்கு அப்ப எதுவுமே தெரிஞ்சிருக்காது. என் பாஸ்ட்ல இல்லாதப்ப நடந்த ஒரு விஷயத்த, நீ எப்படி உன்ன ப்ளேம் பண்ணலாம்? உண்மைய சொல்லவா? ஒருவேள இப்ப நீ மட்டும் இல்லன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு நிமிஷமும் நான் கில்ட்டில செத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஒரு உயிர என் கையால எடுத்துட்டேன்னு. ஆனா இப்ப நீ நீ பண்ணதுனால தான் நான் நிம்மதியா சுவாசிக்கிறேன் ஜங்குக். நான் எந்த ஒரு உயிரையும் கொல்லல. என் கையில கொஞ்சம் கூட ரத்தக்கறை இல்லைல்ல. அப்படின்டுவாங்க. நம்ம டேங் வந்து ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணிக்கிருவாங்க. ஐம் சாரிடா. உன்ன பார்த்த அன்னைக்கே, நீ பயந்த அன்னைக்கே, நான் உன்ன பத்தி எல்லா விஷயத்தையும் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிருந்துருக்கணும். பைத்தியக்காரன். நான் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்ற பேர்ல உன்ன ரொம்ப தனியா கஷ்டப்பட விட்டுட்டேன். அந்த வீடியோல நீ பயந்து ஓடுறத பார்க்கும்போது, என் ஈரக்குலையும் நடுங்கிருச்சு டயாங். என் பொண்டாட்டி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதான்டா ஒரு மாரி கில்ட்டியா இருக்கு. இன்ன வரைக்கும் நான் கில்ட்டியா இருந்தேன். என்னோட கில்ட்டினஸ்ஸ போக்கிட்டு, இப்ப சார் கில்ட்டியா இருக்கீங்களா? இங்க பாரு, என் பாஸ்ட்ல நீ இல்ல. அதனால அதுல நீ உன்ன ப்ளேம் பண்ண முடியாது. ஆனா, இப்ப என் ப்ரெசன்ட்லயும், என் ஃப்யூச்சர்லயும் நீ மட்டும் தான் இருக்க போற. உன்னால முடிஞ்சா இந்த லவ்வ கொஞ்சம் கூட குறையாம எனக்கு குடு. அது போதும். அப்படின்டுவாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டைட்டா டேங் வந்து ஹக் பண்ணிக்கிருவாங்கடா. டேங்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃபைனலா அவர் எந்த ஒரு விஷயத்த கில்ட்டியா இருந்தாரோ, அது இல்ல அப்டின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸே அவருக்கு போதும் அப்படின்னு இருக்கும். 2வது அதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவ்ளோ எஃபெக்ட் போட்டிருக்கானே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாரு. ஏன்னா, அந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் சொல்றது, அது எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி கேட்கும்போது, நம்ம டேங் வந்து 3 வருஷமா இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கானா ஒரு சைக்கோட்ட அப்டின்ட்டு ரொம்ப அவரவே வந்து கஷ்டப்படுத்திக்கிருவாரு. அதாவது அவரவே திட்டிக்கிருவாரு. ஸோ அந்த நைட் வந்து 2 பேரும் அவரோ ஹக் பண்ணியிருப்பாங்கடா. ஸோ நம்ம டேங் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹக்க பிரேக் பண்ணியிருப்பாங்க. "ஜங்குக், நம்ம ஒரு டீல் போட்டோம்ல?" "ஆமா." "அதுதான் அதுக்கு என்ன?" "இல்ல, இன்னொரு டீலும் போட்டோம்.
எப்பப்பலாம் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணுறோமோ, அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிறணும்னு. அது சும்மா விளையாட்டுக்குள்ள போட்டது. ம்ஹ்ம். என்ன பொறுத்தவரைக்கும் அது இப்ப விளையாட்டுக்கு இல்ல. ஆ என்னடா சொல்ற? அப்படின்டுவாங்க. பட் டேங் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. டக்குனு வந்து ஜங்குக்கோட லிப்ஸ வந்து கிஸ் பண்ணிருவாங்கடா. ஸோ அது வந்து எந்த ஒரு ஃபேசினேட்டாலாம் இருக்காது. சின்ன ஒரு 2 பேரோட லிப்ஸ் வந்து அங்க அட்டாச் மட்டும் தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தான்டா இருப்பாங்க. ரொம்ப டீப்பாலாம் அந்த கிஸ்ஸும் போயிருக்காது. ஸோ அப்படியே வந்து நம்ம டேங் வந்து அந்த கிஸ்ஸ வந்து ப்ரோக் பண்ணியிருப்பாங்க. டேய்! அப்டின்னா, ம். ஐ லைக் யூ ஜங்குக். லைக் யூனா லவ் தானடா? ஆ அப்பலாம் கிடையாது. ஐ லைக் யூ வேற, ஐ லவ் யூ வேற. சரி, ஐ லைக் யூனா லிப்ஸ்ல கிஸ் பண்ணுவியா? நீ என் புருஷன். அதனால நான் எங்க வேணா கிஸ் பண்ணுவேன். அதனால உனக்கு என்ன? நான் எப்படி உனக்கு மட்டும் தான் சொந்தமோ, அதே மாரி நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். இதுல எதுவும் உனக்கு பிரச்சனையா? ம்ஹ்ம். நீ எங்க வேணா கிஸ் பண்ணு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் கிஸ் இப்படி பண்ணக்கூடாது. வேற எப்படி பண்ணணும்? நான் சொல்லி தரேன். அப்படின்ட்டு டேங்கோட செக்ஸ தான்டா சாஃப்ட்டா ஹோல்ட் பண்ணிட்டு, அவரோட லிப்ஸ வந்து சாஃப்ட்டா வைக்கிறாரு. ஸோ 2 பேருமே கொஞ்ச நேரத்திலயே அவங்க லிப்ஸ வந்து ஷைனிங்கா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மூவ்மெண்ட் வந்து அவ்ளோ சாஃப்ட்டா போய்க்கிட்டுருக்கும் 2 பேருக்குமே. ஸோ 2 பேருமே அவங்களுக்கான ப்ராமிஸ வந்து அந்த கிஸ் மூலியமா ஷேர் பண்ணிக்கிருவாங்க. ஐ ப்ராமிஸ்ட் என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் உன்னை ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படுத்த விட மாட்டேன். ஏன்னா என் உசிரே போனாலும் அது உன் சந்தோஷத்த குடுக்கும்னா, கண்டிப்பா நான் சாகறதுக்கும் தயார். நீ சிரிப்பேனா, இந்த வாழ்க்கையில நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஐ லவ் யூ சோ மச் டயாங். ஐ லவ் யூ டூ ஜங்குக். இந்த வார்த்தைய கண்டிப்பா நான் உன்ட்ட சொல்லுவேன். ஆனா இப்படி இல்ல. என் லைஃப்ல எல்லா சந்தோஷத்தையும் குடுத்தேன் உன்ட்ட. இத பெரிய சர்ப்ரைஸா தான் சொல்லுவேன். ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் பர்த்டே. அப்படின்டுவாங்க. ஸோ 2 பேரும் அந்த கிஸ்ஸ அவ்ளோ அழகா கொண்டு போயிருப்பாங்கடா. ஸோ இப்படியே கட் பண்ணா நம்ம அந்த கோட்ட தான்டா. ஸோ நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு 4 பேர் தான் வெளிய வந்து நின்டுக்கிட்டு இருப்பாங்க. "டேய் அந்த வாட்ச்மேன் எங்கடா?" "மச்சான் அவனுக்கு குவார்ட்டர குடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம இப்போ போய் பண்ணோம்னு வச்சுக்கோவேன், மந்திரம் செம்மையா வேலை செய்யும்." "டேய் நல்லா யோசிச்சுக்கோ. உண்மையிலேயே அங்க பேயெல்லாம் இருக்கா? அதெல்லாம் தெரியாது மச்சான். அந்த வீட பார்த்தா எல்லாரும் பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாய்ங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன் தெரியுமா? இந்த ஊர்ல யாருக்குமே இப்படி ஒரு வீடு இருக்க தெரியாது. ஏன் வெப்சைட்ல கூட தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்டா. எப்புட்றா கண்டுபிடிச்ச? ம். அதுவா மச்சான், எங்க அண்ணன் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டு கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கறதா சொல்லியிருந்தான் மச்சான். என் ஃப்ரெண்டு பேர் ஏதோ நெல்சனா சரியா தெரியல. அதனால அப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாரி நான் பேய் இருக்கு அப்டின்ட்டு ஆராய்ச்சி பண்ணி யூடியூப்ல ரீல்ஸ் போட போறேன் அப்டின்ட்டு. அதுக்கு தான் அவன் சொன்னான், என் ஃப்ரெண்டு வீடு பேயெல்லாம் இருக்காது. ஆனா பார்க்க பயமா இருக்கும்னு. அப்பதான் எதர்ச்சியா அந்த ஃபோட்டோவ காட்டுனான் மச்சான். பார்க்கவே மாஸா இருந்துச்சு. இத மட்டும் நம்ம போய் பேருக்கு செட்டப்லாம் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோவேன், நம்மளுக்கு நாளைக்கு கோல்டு பட்டன், சில்வர் பட்டன் எல்லாமே கிடைச்சிரும் மச்சான். என்னமோ சொல்ற, உன்னை நம்பி தான் வரேன். செட்டப் கரெக்ட்டா எல்லாமே ரெடி பண்ணிறணும் புரியுதா? அதெல்லாம் பண்ணிடுறேன் மச்சான். சரி, உண்மையிலே பேய் இருந்தா என்ன பண்ண? எதுக்கு பயப்படுற? நம்மலாம் எதுவும் பண்ணாது. அது கூட நம்மளுக்கு தான் இருக்கான்னு செக் பண்ண தானே போறோம். அதனால பயப்பட தேவையில்ல. அப்படின்ட்டு ஒரு மிஷின் மாரி வச்சிருப்பாங்கடா. அது வந்து ஏதாச்சும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா செக் பண்ணி காட்டும் போல. ஸோ அத வந்து அப்படியே ஃபோன் ஆட் பண்ணிட்டு அங்க வந்து யூடியூப்க்கு வந்து லைவ் தான் போய்க்கிட்டு இருக்கும். ஹாய் பேபீஸ்! இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாரி நம்ம கோஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இதோ நம்மளோட நெகட்டிவ் செக் பண்றது. இது எங்கனக்குள்ள நம்ம நெகட்டிவ் இருக்குன்னு ஃபீல் பண்றோமோ, அந்த இடத்துல ஒரு பீம் சவுண்ட் வரும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க தான் போறோம். இது பேய் இருக்கிற இடம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நாங்க பேய் அப்படின்றது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அப்படின்டுவாங்க. ஆக்சுவலா அவங்களோட பிளானே வந்து பேய் இல்லைன்னு சொல்றது தான். அந்த செட்டப்லாம் அவைங்களே பண்ணிட்டு கடைசியில வந்து இதெல்லாம் நாங்க பண்ணது தான். அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றது தான் அவங்களோட ஒரு பிளானே. ஸோ இத தான் அவங்க வந்து பண்ண போறாங்க. ஸோ ஃபைனலா அந்த ரூமுக்கு போய்க்கிட்டே இருப்பாங்கடா. எந்த இடத்துலயுமே கிடைக்காது. அப்பதான் அந்த மாடி ரூமுக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நெறைய லைட்டெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த லைட்ட வச்சு தான் அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ரூமை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடு மட்டும் ரொம்ப செக்யூராக லாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இந்த வீட்டை எப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு? இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. டேய் மச்சான் இதை நான் லாக் பண்ணலடா. டேய் லைவ் போகுது. அதனால நான் என்ன பேசுறேனோ அப்படியே கோரஸ் மட்டும் கொடு. புரியுதா? டேய் மச்சான் எனக்கு ஏதோ தப்பாக தோணுதுடா அப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க. பட் கமெண்ட்ல வந்து நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சீக்கிரம் இந்த டோரை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது பாருங்க 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 அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தக்கன அவங்க சப்ஸ்கிரைபரும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மலாம் 2K எல்லா கிட்ஸுமே அப்படிதான். சப்ஸ்கிரைபர் இல்லை கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஹைப் ஆவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த 4 பசங்களுமே ஹைப் ஆயிருப்பாங்க. டேய் சும்மாறா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரியும்ல. டேய் இல்லைடா மச்சான் தாயத்தா கிடக்கு அதுக்கு தான் பயப்பா இருக்கு. டேய் உள்ளே ஏதாச்சும் புதையல் இருக்கும்டா அதனால கூட அப்படி பயமுறுத்தலாம். இது வேற போய் பார்ப்போம் வா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு தாண்டா உள்ளே போவாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா அந்த இடமே வந்து ரொம்ப பாழடைஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள சேர்லாம் அதாவது கிளாஸ்லாம் உடஞ்சது, சேர் உடஞ்சு கிடந்தது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே அந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு அந்த ரூமை தாண்டா சுற்றி லைவில் காட்டுவாங்க. அதில் வந்து நம்ம டேங்கோட ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். பட் இப்போ ஒரு ஃபோட்டோஸ் கூட இருந்திருக்காது. அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பர்சன் வந்து அந்த அந்த இடத்த தான் அப்படியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அங்கங்கே யாரோ கையை வச்சு கீழே இழுத்து விட்ட மாதிரி, அதுக்கப்புறம் நிறையா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பார்க்குறதுக்கே வந்து யாரோ அ உயிருக்கு போராடி செவர புடிச்சு நிக்க ட்ரை பண்ண மாரி இருக்கும். பட் உண்மையான ரீசன் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. கைஸ் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் வரல. ஐ திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி ஏதோ ஒரு பொருள் டக்குன்னு கீழ விழுகுற சவுண்டு கேட்கும். 4 பேருமே டக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. பட் ஆனா அது ஒரு போலியான நடிப்பு தான். ஏன்னா அவங்களோட செட்டப்ஸ் தான் இப்ப எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ திடீர்னு அவங்க போய்க்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நடுவுல ஒரு இடத்துல வந்து அந்த நெகட்டிவ் சைன் வந்து ஆன் ஆகும்டா. எல்லாருமே பயந்து ஆரம்பிச்சுருவாங்க. கமெண்ட்லலாம் நெகட்டிவ் சைன் வந்துருச்சு. அங்க தான் ஏதோ இருக்கு. ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்கன்னுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது. "டேய் இங்க நீங்க எதுவும் வச்சீங்களாடா?" "இல்ல மச்சான். நாங்க இன்னைக்கு குழியெல்லாம் எதுவுமே தோண்டலடா. சும்மா மேலோட்டமா தான் வச்சோம். நேத்து வரவன்ட்டயும் செட்டப் இப்படி மட்டும் தான் நான் பண்ணவும் சொன்னேன்." "டேய் இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. பசங்க வேற கேட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. தோண்டுங்க." "டேய் மச்சான் எதுவும் பிரச்சனை ஆகப் போகுது." அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. தோண்டுறா." அப்படின்டுவாங்க. ஸோ அந்த பெர்சனும் வந்து தோண்ட ஆரம்பிச்சுருவாங்கடா. ஸோ தோண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா, ஒரு எட்ஜில வந்து ஏதோ பொருள் மாரி தான்டா தட்டுப்படும். உடனே அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பொருள தான் எடுப்பாங்க. அந்த ஜாடி தான்டா கோல்டன் கலர்ல இருக்கும். பார்க்குற 4 பேருக்கும் அப்படியே ஃபேஸே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். "டேய் மச்சான் நான் தான் சொன்னேன்ல, உள்ள ஏதோ ஒரு புதையல் இருந்திருக்குடா. அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்காய்ங்க. இந்த ஜாடிய வித்தோம்னா கண்டிப்பா காசு போகும்." "டேய் கண்டிப்பா உள்ள நெறையா காசு ஏதாச்சும் இருக்கும்டா. ஓப்பன் பண்ணவா?" "பண்ணு மச்சான்." "ஹே பேபீஸ் ஜாடிய ஓப்பன் பண்ண போறோம். தங்கம் கிடச்சிருக்கு. தங்க ஜாடி. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா?" அப்படின்னுவாங்க. பட் நெறைய பேர் வந்து வேணாம் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டுருப்பாங்க. பாதி பேர் பண்ணுங்க பண்ணுங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ரொம்ப கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபைனலா அத ஓப்பன் பண்ண தாண்டா பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ 4 பேர் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு அந்த வீடோட இடமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்களோட ஃபோன் சிக்னல் கட் ஆயிருக்கும். அந்த இடம் வரைக்கும் மழை மட்டும் தான் பெஞ்சிருக்கும். இப்போ இடியெல்லாம் ரொம்ப கனமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு மாரி ராட்சச மின்னல் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கே. அவ்வளோ பயமா இருக்கும். அங்க இருக்க கதவு, எல்லா ஜன்னல் எல்லாமே டப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே அந்த ரூம் லைட்டெல்லாம் விட்டு விட்டு அடிக்கிறது. ஃபைனலா டக்குன்னு வந்து திருப்பி அந்த லைட்டு போயிரும்டா. அவங்க ஃப்ரெண்ட்ஸில் அந்த ஒருத்தன் ஜாடி வச்சிருக்கான்ல, அவன் மட்டும் தான் ஒரு மாரி பயந்துக்கிட்டு ஃபோனை தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் டார்ச் போடலான்னு. டார்ச்சை போட்டு கீழே பார்ப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே செத்து கிடப்பாங்க. அப்படியே கழுத்து வெட்டப்பட்டு. அந்த ஜாடி அப்படியே அவன் கீழே போட்டிருப்பான்டா. அந்த ஜாடி அப்படியே சுற்றிட்டு ஒரு கார்னரில் போய் விழுந்துடும். அப்படியே அவன் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அப்படியே பின்னாடி தான்டா பார்ப்பான். இவ்வளோ தான்டா அந்த பர்சனும் டெத்து. ஸோ அந்த ரூம் இன்ன வரைக்கும் இருட்டாக இருந்தது.
டக்குன்னு ஃபுல் லைட்டடா இருக்கும். ஒரு மாரி ரெட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும். ஸோ டேங்கோட ஃபோட்டோ இன்ன வரைக்கும் அங்க இல்லாம இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோ எல்லாமே அகைன் வந்திருக்கும்டா. அதுக்கு நடுவுல தான்டா நம்ம நெல்சன் செம்ம கோவமா இருப்பாரு. ஒரு மாரி அங்க இருக்க டேங்கோட ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாரி ஒரு பயங்கரமா இருக்கும்டா அவரோட சிரிப்பு. தப்பு பண்ணிட்ட பியார். என்ன இந்த இதுக்குள்ள அடைச்சு வச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆனா இப்பதான் உன்னை அடையணுன்ற ஆசை எனக்கு வெறி பிடிச்சு பித்து பிடிச்சு சுத்துறேன். உனக்கு கொண்டாச்சும் உன் ஆத்மாவையும் உடம்பையும் எனக்கு சொந்தமாக்குவேனே தவிர இந்த தடவை உன்னை நான் நிம்மதியாக விட்டுற மட்டும் மாட்டேன் பியார். இதுக்கப்புறம் நீ என்னோட கிரேசினஸோடு சேர்த்து என் அப்விஷனோட சேர்த்து இந்த பேயோட வேட்டையும் பார்ப்ப. ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த இடமே இன்ன வரைக்கும் பயங்கரமாக இருந்தது. திடீர்னு சாஃப்டாக இருக்கும்டா. ஸோ இப்படியே கட் பண்ணால் நம்ம டேக்குக் சைடு தான். டேங்கும் ஜங்குக்கும் ஒருத்தர் வரப்போகிற பிரச்சனையே தெரியாமல் 2 பேரும் அழகாக கெட்டி பிடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணவே மனசு வராது. ஸோ அதனால நம்மளும் இந்த இடத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடலாம்டா. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டோரி முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் நெல்சன்ட்ட கண்டிப்பாக சொல்லி தான் வந்தேன், என்னோடய பேபிஸ் யாரையும் நீ பயமுறுத்தக்கூடாதுன்னு. கண்டிப்பாக நெல்சன் அவங்க யாரையும் பயமுறுத்திருக்க மாட்டாருன்னு நம்புகிறேன். அண்ட் ஸ்டோரி இந்த லைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் 2 ஆப்ஷன் உங்கள்கிட்ட கேட்கணும்டா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நான் இந்த மாடலில் ஸ்டோரி சொல்கிறது உங்களுக்கு ஓகேயா, இல்லை ஒரு பர்சனோட ப்ரிசெப்டிவில் சொல்லவா? அதாவது இப்போ டேங் இடத்துல நான் இருந்து ஜங்குக்கு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லவா? இல்லை டேங் பண்ணாங்க ஜங்குக்கு அப்படி, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லவா? அண்ட் என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்க எடிபிளாக இருக்கா? அதாவது சவுண்டு கிளியராக கேட்குதா? இந்த மாதிரி சின்ன ஒரு 2 டவுட் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன நான் வந்து, ஏன்னா அது உங்களுக்கும் பிடிக்கணும். நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கும் பிடிச்சா மட்டும்தான் நான் பண்ணுவேன். நான் அதனால தான்டா கேட்குறேன். அண்டு எனக்கு கண்டிப்பாக டேங்கோட ப்ரெசெப்டிலேருந்து போட்டு பழக்கம் கிடையாது. நான் அதையும் சொல்லிக்கிறேன். அதனால் நீங்கள் ஆனால் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா. அண்டு போதும், நம்ம அடுத்த ஒரு பாட்டில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. டாடா பை பை, சராங்கே, லவ் யூ.